श्रीशैलेशप्रियावात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरमुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्तदयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयगास्तनयाय भूतिः सर्वं यतेव नियमेन मदन्मयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्ग्रिकुलं प्रणमायि मूर्धना भूतं जरस्य मगताप्रियपट्टनाथ श्रीभक्तिचारकुलशेखर योगिवागान् भक्ताङ्ग्रेण परकालयतीन्द्रविष्टान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् पाषण्डसागरमहापुटभामुगाग्नि श्रीरङ्गराज शरणाम्बुज मूलदासक श्रीविष्णुलोकमणिमण्टपमार्गदायी रामानुजो विजयते इति राजराजः. சுவாமி எம்பெருமானார் அவர்களுடைய சாஸ்திரத்துடைய சித்தாந்தத்தை நன்றாக தெளிவுபடுத்தி காட்டுவதற்காகவே ஸ்ரீபாஷ்யம் என்கிற கிரந்தத்தை அனுகிரகித்தார். வியாசருடைய பிரம்மசூத்திரத்துடைய பாஷ்யமாக அதிலே ஆச்சரியமான ஒரு நிலையிலே அதை தெரிவித்திருந்தாலும் அது மிகவும் விபுலமாக இருக்கிறது, பெரியதாக இருக்கிறது. புரிந்து கொள்வதற்குண்டான ஒரு தன்மையும் கொஞ்சம் சிரமமா இருக்கு. சிரமமா இருக்குன்னா நியாயசாஸ்திரம், மீமாம்ச சாஸ்திரம், வியாக்கரண சாஸ்திரம் இதெல்லாம் நன்கு கற்று தெரிந்தவர்கள் தான் அதை தெரிந்து கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். அதனாலே ஒரு 16ஆம் நூற்றாண்டிலே சோழசிம்மபுரம் தொட்டையாச்சார சுவாமியுடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய சீனிவாசாச்சாரிய சுவாமி தன்னுடைய ஆச்சார நியமனப்படி தான் யதீந்திரமத தீபிகா என்கிற ஒரு கிரந்தத்தை அனுகிரகித்தார். அதிலே சுவாமியுடைய திருவுள்ள கருத்து என்ன, சாஸ்திரம் என்ன சொல்லித்து, வேதாந்தங்கள்லாம் எப்படி விசாரம் பண்ணி இருக்கிறது, வேதாந்தங்கள் சொன்ன கருத்து என்ன, அதையெல்லாம் பாலபாட்டமாக சிறியோர்களும் புரிந்து கொள்ளும்படி அப்படிப்பட்ட ஒரு தமிழை அனுகிரகித்தார் சுவாமி சீனிவாசாச்சாரிய சுவாமி. அது யதீந்திரமத தீபிகா என்று கொண்டாடப்படுகிறது. அதிலே 10 அவதாரங்கள். அந்த 10 அவதாரங்களிலே நாம் இப்போது தர்மபூத ஞானம் என்கிற அவதாரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தர்மபூத ஞானத்திலே பக்தி என்ன, பிரபக்தி என்ன, இதை பத்தி பார்த்து கொண்டிருக்கிறோம். பக்தி என்பது சாத்தியோபாயம், நம்மாலே சாதிக்கப்படுவது பக்தி. பிரபக்தி என்பது பகவானை உபாயம் என்று சொல்லப்படுகிறது. தொமையோ உபாய பூதோமே பவ, இது பிரார்த்தனா மதி சரணாகதி என்று சொல்லக்கூடிய அந்த சரணாகதி தான் பிரபக்தி. அந்த பிரபக்தி பக்தின்னு. இப்ப பக்தி 2 வகைன்னு நம்ம பார்த்தோம் கடந்த காலட்சத்துல. சாதன பக்தி, சாத்திய பக்தி, அதாவது பல பக்தி. சாதன பக்தி என்பது மோட்சத்துக்கு உபாயம். பிரபக்தி என்பது ஸ்வயம் பிரயோஜனம். பிரபக்தி என்பது ஈஸ்வரனுடைய கிருபையாலே பிறப்பது. என்ன பாருங்க, பிரபக்தி என்பது பகவானுடைய கிருபையாலே பிறப்பது. நாம் சரணாகதி பண்ணினால் பகவானின் கிருபையாலே பிறப்பது கிடைப்பது பிரபக்தி. இதைத்தான் நாதமுனி தொடக்கமாக இவெல்லாம் பண்ணா. அதை பத்தி பார்த்தோம். அதற்கு மேற்கொண்டு பக்தியிலேயே பரபக்தி, பரஜான, பரமபக்தி 3 நிலைகள். ஞான தரிசன பிராப்தி என்று சொல்லக்கூடிய அந்த நிலைகள், அந்த 3 நிலைகளையும் பார்த்தோம். ஆனால் அந்த பக்திக்குள்ளேயே ஒரு சிறு மாறுபாடு உண்டு. என்னென்றால் பக்தி காலம் தாழ்த்தி தான் மோட்சத்தை கொடுக்கும் என்று முதல்ல அனுபவிக்கிறோம். அதற்கு மேற்கொண்டு அந்த பக்தியே கண்ணன் கீதையில சொன்னா போல 4ஆம் அத்தியாயத்திலும் 15ஆம் அத்தியாயத்திலும் சொல்லியிருக்கிறார். புருஷோத்தம வித்யா, அவதார ரகசியம். இதை தெரிஞ்சு கொண்டு யார் அனுஷ்டிக்கிறார்களோ, அப்படி யார் பக்தி பண்றார்களோ, அந்த பக்தனுக்கு அந்த சரீரத்தின் முடிவிலேயே நான் மோட்சத்தை அளிக்கிறேன் தெரிவிக்கிறார். ஜன்ம கர்மத மே திவ்யம் யோகம் வேவேத்தி தத்வதா தத்வாதேகம் புனர்ஜன்ம நைத்தி. தத்வாதேகம்
அவர்கள் மறுபடியும் இன்னொரு ஜென்மத்தை எடுப்பது கிடையாது அப்படின்னு தெரிவித்தார். அதற்கு மேற்கொண்டு பிரபக்தி என்பது நம்முடைய ஒரு துளியும் சுவாதந்திர கலசாமல் இருக்கணும். சுவாதந்திர கலசத்துனா அது பிரபக்தி பலிக்காதுன்னு தெரிவிக்கிறார். அதுக்கு ஒரு திட்டாந்தம் பார்த்தோம். மதுரா பிந்து மிஸ்ரமான சாத கும்பமயர் கும்பதல சீர்த்த சலிலம் போலேன்னு தெரிவித்தார் தீவச்சன பூஷணத்தே. இது ஒரு சுவாமியுடைய வாக்கியத்தை அப்படியே பிரலோகாச்சாரம் எடுத்து கொடுத்திருக்கார். மதுரா பிந்து மிஸ்ரமான சாத கும்பமயர் கும்பகத கீர்த்த சலிலம் போலேன்னு தெரிவிக்கிறாள் இல்லையா. ஒரு நல்ல தங்கக்குடம், அந்த தங்கக்குடத்துல நன்னா பால், பாதம் பால் நன்னா பண்ணிருக்கா, பசும்பால் கறந்த பால் அப்படி இருக்கா. அதுல ஒரு சொட்டு விஷத்தை விட்டாச்சுன்னா என்ன ஆகும்? அத்தனை பாலும் வீணா போறதுனும். அதே போல சரணாகதி என்று உயர்ந்ததுதான், ஜீவாத்மா உயர்ந்தவன் தான். ஆனா அந்த சரணாகதி பண்ணும்போது நான் பண்ணினேன் என்பதோ சுவாதந்திரியம் என்பதோ அதுல ஒரு துளி கலந்தால் அந்த தங்க பாத்திரத்திலே தங்க பாலிலே எப்படி ஒரு சொட்டு விஷம் கலந்தால் என்ன ஆபத்தோ என்ன நிலையோ அந்த நிலைதான் இங்கு சொல்லப்படுகிறது. இந்த பிரபக்தியிலே சுவாதந்திரம் கலந்தான் தெரிவிக்கிறார். அதற்கு மேற்கொண்டு ஆச்சரியமா தெரிவிக்கிறார். என்னன்னா இந்த பக்தி விஷயத்தை சாஸ்திர வாக்கியத்தை கொண்டு எடுக்கிறார். ஆத்மாவாகரே ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசேவியா திரட்டவியோன்னு. ஆத்மாகாவரே திரட்டவியோ ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசதவியகான்னு சொல்லக்கூடிய சாஸ்திர வாக்கியம். அந்த சாஸ்திர வாக்கியத்தை எடுத்து கொஞ்சம் விசாரம் பண்ணினார். என்ன விசாரம்னா, ஆத்மாவாக ஸ்ரோதவியோ கேட்கணும், மந்தவியோ மனனம் பண்ணணும், நிதித்தியாசவையோகா அனவரதம் சிந்தனம் பண்ணணும், திரட்டவியோ பார்த்து விடுகிறான்னு தெரிவிக்கிறார். ஆனா இந்த வாக்கியம் எப்படி இருக்குன்னா, ஆத்மாவாகரே திரட்டவியோ ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசதவியகா என்று இந்த கிரமத்துலதான் வாக்கியமே இருக்கு. ஆனா நம்மளோட பூர்வாச்சாரம் என்ன தெரிவிக்கிறான்னா, அர்த்த கிரமத்தை வைத்துக் கொண்டு அந்த வாக்கிய கிரமத்தை மாத்திக்கணும்னு. அப்ப ஆத்மாவாகவே முதல்ல என்ன பண்ணும்? திரஷ்டவியம்னா பாக்கறான்னு அர்த்தம். பார்த்தாச்சுன்னா அதுக்கப்புறம் கேட்கணுமா, அதுக்கப்புறம் மனனம் பண்ணணுமா, அதுக்கப்புறம் அனவரத மனனம் பண்ணணுமா, தேவையை பார்த்து சேவிச்சு ஆயிடுத்த சுவாமினா. அப்ப என்ன பண்ணலாம்? முதல்ல ஸ்ரோதவியோ கேளு, அதுக்கப்புறம் மந்தவியோ மனனம் பண்ணு, அதுக்கப்புறம் நிதித்தியாசதவியகா அனவரதம் சிந்தனை பண்ணு. சிந்தனை பண்ணியாச்சுன்னா பார்த்து விடலாம் திரஷ்டவியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுல ரெண்டு நிலைகள் இருக்கு. இது ராகப்பிராப்தமா விதி பிராப்தமான்னு தெரிவிக்கிறார். ராகப்பிராப்தம்னா ஆசையோடு பண்ணுவது, விதி பிராப்தம்னா சாஸ்திரம் சொன்னது இதம் குரு இதம் ஆகாஷி, சாஸ்திரம் விதிக்கிறதுனோ அதுக்கு விதி பிராப்தன்னு பேரு. விதினா இதை பண்ணுன்னு சொல்லுவோம், இதை பண்ணாதான் சொல்லுவோம், அது விதி பிராப்தம் சொல்லு. ராகப்பிராப்தம்னா ஆசையோடு பண்றது. அப்ப இந்த நாலுமே என்னென்ன நாலு? திரட்டவியோ ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசவியகா அப்படின்னா பார்ப்பது, கேட்பது, மனனம் பண்ணுவது, அனவர்த்தம் சிந்தனம் பண்ணுவது. இது நாலுமே விதியான நாலு விதி கிடையாது. அப்ப என்னென்ன சுவாமி விதினா, ஸ்ரோதவியோ அப்படின்னா கேளு கேளு செய்யும் கிளிசைகள் கேளீரோ, சொன்னால் விரோத விதி ஆகிலும் சொல்லுவன் கேட்பினோ. அப்ப இது விதிக்கிறதுன்னு அர்த்தம். முதல்ல கேளு கேள்வி சாஸ்திரம் விதிக்கிறது. அதுக்கப்புறம் மந்தவியோ நன்னா கேட்டதுக்கு அப்புறம் கேட்டு விட்டு மோட்சத்துக்கு போவதும் கேட்பது போதும் அப்படின்னு நினைக்காத, கேட்டது உபாசனம் பண்ணணும். இதெல்லாம் உபாசன மார்க்கம், பக்தி மார்க்கம் இந்த ஸ்லோகம் எல்லாமே. அப்ப இது பக்தி மார்க்கம்னா கேட்டதை நல்லா உபாசனம் பண்ணணும், உபாசனம் பண்ணணும்னு. அப்ப என்னன்னா மந்தவியோன்னு விதிக்கிறது. முதல்ல ஸ்ரோதவியோ கேளு கேளுன்னு சொல்றது விதிக்கிறது. விதிக்கிறதுனா கேளு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும். அதுக்கப்புறம் கேட்டதுக்கு அப்புறம் என்னென்ன உபாசனம் பண்ணு. கேட்டதோடு நிறுத்திடாத. காலக்ஷேமம் கேட்கிறோம் இல்ல காலக்ஷேமம் சொல்றோம், சொல்லியாச்சுன்னா அது ஓரளவுக்கு அது அனுஷ்டானம் கொண்டு வரணுமோனோ. அப்ப அதுதான் உபாசனம். உபாசனம்னா என்னன்னா அதை பண்ணினதை நம்ம திரும்ப பண்ணணும். அது என்ன சொல்லித்தோ அதை நம்ம அனுஷ்டானத்தை கொண்டு வரதான் உபாசனம். அப்ப அனுஷ்டானத்தை கொண்டு வான்னு சொல்றதுனோ அதுதான் என்னது? அதைத்தான் சொல்றது மந்தவியோ. மந்தவியோன்னு இது ரெண்டுமே விதிக்கிறது. என்னைக்குமே ஒரு குழந்தைய நம்ம பள்ளிக்கூடத்தை சேர்க்கிறோம்னாலே, எல்கேஜி சேர்க்கிறோம் வச்சுக்கோங்க, சேர்க்கிறோம்னு சொன்னாலே அப்ப சரியா அது முரம்பிடிக்கும். போக மாட்டேன் அப்பா நான் போக மாட்டேன் ஓனும். அப்ப ரெண்டு கொடுத்து விதிக்கணும். போன்னு விதிக்கிறோம்னா விதிக்கணும். விதித்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க போய் அங்க இருக்காது. அங்க முடிஞ்சதுன்னா இதை படி சொல்லிட்டே இருக்கணும். அப்பதான் படிக்கும். அது அந்த குழந்தைக்கு இப்ப 10 வயசு ஆயிடுச்சு.
5வது வகுப்பு படிக்கிறது. இப்ப விதிக்கிறவன விதிக்க தேவையில்லை. அப்ப என்ன பண்ணும், அதுவே தானாவே படிக்கும், தானாவே அந்த வாத்தியாரை பார்க்கும், தானாவே பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய நிலை ஏற்படுறதுனோ அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். அப்ப இத ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசதவ்யகா திரட்டவ்யோ என்று சொல்லக்கூடிய 4 நிலைகளிலே ஸ்ரோதவ்யோ கேட்பது, மந்தவ்யோ மனனம் பண்ணுவது, நிதித்தியாசதவ்யகா அனவரதம் சிந்தனம் பண்ணுவது, திரட்டவியா பார்ப்பது. இதுல 2 விதி பிராப்தம், 2 ராக பிராப்தம். எந்த 2 விதி பிராப்தம், எந்த 2 ராக பிராப்தம்னா ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ இது 2மே விதி பிராப்தம். சாஸ்திரம் சொல்றது பண்ணுன்னு சொல்றது. பண்ணுன்னு சொன்னதுக்கு அதுக்கப்புறம் நான் வாசனை விதிக்காது. அதுக்கப்புறம் நம்ம ஆசையா பண்ணணும். அதுதான் ராக பிராப்தம். அப்ப ஆசையா பண்றது இது நல்லா கேட்டுட்ட சுவாமி. கேட்ட உடனே அதை என்ன பண்ணணும், மந்தவ்யோ மரணம் பண்ணிட்டு இருக்கேன். மரணம் பண்ணிட்டு இருக்கச்சு அந்த மரணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அனவரத்தம் சிந்தனம் பண்ணணும். ஒண்ணுமில்லை, நம்ம சேவா காலம் பண்றோம். சேவா காலம் பண்ணும்போது திருப்பாவை இப்பதான் ஒரு புஸ்தகத்தை எடுக்கிறாரு, இதான் சந்தை முடிச்சுட்டு வந்து இப்பதான் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோ. அப்ப முதல்ல என்ன, சேவிங்க சுவாமி, சேவி சுவாமின்னு சொல்லுவார். 2 தடவை சேவிச்சுட்டாருன்னா 3வது தடவை அவருக்கே வந்துடும். அதுக்கப்புறம் 3 சேவின்னு சொல்லணுமான அவரே பிரியத்தோடு ராகத்தோடு, அது மட்டும் இல்ல ரொம்ப ஆர்த்தியா சேவிக்க வந்துடுவார். சுவாமி என்னைக்கு சேவா காலம் வந்துடுறனே அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது பிரியத்தோட வர்றது, அதுதான் ராக பிராப்த. ராகம்னா ஆசை. அந்த ராக பிராப்தோடு வர்றது நிதித்தியாசதவ்யகா அனவரதம் சிந்தனம் பண்ணுவது பகவானை பத்தி அப்படின்னு வேணுன்ட்டு சேவா காலத்தை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்திருக்கேன். ஆனா இது சிந்தனம்னு பேரு. நிதித்தியாசதவ்யவ அனவரத சிந்தனம் பண்றதுன்னா அது விதி பிராப்தம். எப்பவுமே பகவான் நினைச்சுன்னு சொன்னா கேட்க மாட்டார். இவாளுக்கா வரணும். அப்ப ஆசையா வரணும் போனோம். ஆனா முதல்ல கேளுன்னு சொல்றது ஆசையா வராது, சொன்னதான் கேட்பா. மரணம் பண்ணணும்னு சொன்னா ஆசையா வராது, சொன்னதான் கேட்பா. அதே அதெல்லாம் பண்ண ஒண்ணு வேணாம். பெருமாளை நம்பெருமாளை முதல் தடவை சேவிக்கச்சே அவ்வளவு தூரம் விருப்பம் இருக்காது. சேவிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எம்பெருமானார் சேவிக்கணும் முடிச்சதுக்கு அப்புறம் எப்ப அப்படியும் போலாம், மறுபடியும் எப்ப போலாம், அந்த திருமேனி சேவிச்சுட்டு இருக்கலாமே எப்பொழுதும் ராஜன் வடிவழகு என் இதயத்தில் உள்ளதால் இல்லை எனக்கெதிரி இந்த நிலை எப்ப வந்துடும்னா அது ராக பிராப்தமா வருமே தவிர அது விதி பிராப்தமா வராது. அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். ஆக இப்படி விதி பிராப்தம் ராக பிராப்தம் இருக்கும். கேள் விதிக்கும் ராக பிராப்தி. இப்ப இங்க ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்னா, 4யுமே விதி பிராப்தம் வச்சுட்டா என்ன? 4 என்னென்ன 4? ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசதவ்யகா திரஷ்டவ்யோ. ஸ்ரோதவ்யோன்னா கேட்பது, மந்தவ்யம்னா மனனம் பண்ணுவது, நிதித்தியாச அனவர்தம் சிந்தனை பண்றது, திரஷ்டவ்யோன்னா பார்ப்பது. இது 4மே விதிக்காது. சாஸ்திரம் என்னைக்குமே ஆரம்பத்துல சொல்லுமே தவிர அதுக்கு மேல விதி போன விதி, அதுக்கு பிறகு விதி வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், இவனுக்கு ஸ்ரத்தையே இருக்காது. இவன் ராக பிராப்தமா இது போல குழந்தை இப்ப 10ஆம் வகுப்பு வந்துருச்சுனாலே அப்ப கூட தாயார் தாக்குனாரு, பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு முடம் முடிக்கிற அப்படின்னு சொன்னா பிரயோஜனமே இல்லை. அது விருப்பப்படு, நான் போகணும் அம்மா நான் போகணும் அப்படின்னு ராக பிராப்தமா போறதுனோ அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். உபாசனுடைய பக்தியானது என்ன பாருங்க அப்படி பண்ணது அதுதான் இது. இப்ப சொல்லிட்டு அதற்கு மேல இன்னொன்னு, உபாசனம்ங்கிற பக்தி இருக்கு இல்லையா, அது இந்த லோகத்து ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும், அந்த லோகத்து மோட்சத்தையும் கொடுக்கும். பக்தியானது நம்ம என்ன நினைக்கிறோம், பிரபக்தி தான் எல்லாம் கொடுக்கணும் கிடையாது. இன்னும் கேட்டா பக்திக்கு உகந்தவாதான் நிறைய பேர் இருக்கா. பிரபக்தி ரொம்ப குறைச்சல் தான். பிரபக்தி எத்தனை சரணாகதி நிஷ்டர்கள் எத்தனை பேர் சுவாமி, பிரபன்னர்கள் எத்தனை பேருன்னா ரொம்ப குறைச்சலா இருக்கும். பக்தர்கள்னா சாஸ்திரம் சொல்லப்பட்ட பக்தர்கள் இருக்கணும். சில பேர்னா நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து பக்தி, நான் பக்தன்னு சொல்ல முடியும்னா அந்த பக்தி இங்க சொல்லல. அந்த பக்தியே வேறு. இந்த பக்தி என்ன, தைலதாராவது அவிச்சின்ன ஸ்ருதி சந்தான ரூபம் அனவரத்தம் சிந்தன பார்த்தம் நிதித்தியாத தவ்யகா அனவரத்தம் சிந்தனை பண்ணணும் சொல்லி இருக்கு இல்லையா, அந்த பக்தி தான் இங்க தெரிவிக்கிறது. அந்த பக்தி இருக்கிறாங்க, அதான் உபாசனன்னு பேரு. அப்படிப்பட்டவாளுக்கு இந்த லோகத்து ஐஸ்வர்யம் இங்க என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கொடுக்கும். உத்தியோகம் கிடைக்கலையா, அதே மாதிரி இருக்க சந்தான பிராப்தி இல்லையா, இல்ல கல்யாணம் ஆகலையா, இல்ல ஏதோ வியாதி வந்திருக்கா, என்னென்ன உண்டு அத்தனையும் கொடுக்கும். அது இங்கிருந்து சீவை கொண்டு போறதுக்கு அதையும் சேர்த்து கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறது. இதுதான் கொடுப்பது. இது எந்த பலத்தை, இந்த பலத்தையும் கொடுக்கும், அந்த பலத்தையும் கொடுக்கும். இதுக்குதான்
உத்கீத வித்யான்னு பேரு. உத்கீத வித்யா வித்யான உத்கீத வித்யா அப்படின்னு தெரியுது. இது அதை தவிர நிறைய 32 வித்தைகள் இருக்கு. இந்த இந்த இதுல 32 வித்தைகள் இருக்கு. அந்த 32 வித்தைகளை இது உத்கீத வித்யான்னு தவிர்க்கிற 32 வித்தைகள். அந்தரிக்ஷ வித்யா, அந்தராதித்ய வித்யா, தகர வித்யா, பூம வித்யா, சத்வித்யா, மது வித்யா, உபகோசல வித்யா, சாண்டல்ய வித்யா, புருஷ வித்யா, பிரத்தன வித்யா, வைவஸ்வான வித்யா, பஞ்சாக்னி வித்யா. இது இத்திரியும் பிரம்ம வித்தை. இது எல்லாமே பிரம்ம வித்தை. அது இதுல ரெண்டு விதியை உண்டு. அப்படின்னா உத்கீத வித்தை இருக்கு இல்லையா, அந்த உத்கீத வித்தையாட்டம் பிரம்ம வித்தையாட்டம். அந்த உத்கீத வித்தையை உபாசனத்தால் இவன் மேல்லோகத்துக்கு போவதற்குண்டான பயன் கட்டும் உத்கீத வினை. அது மட்டும் இல்ல, அந்த உத்கீத வித்தியை நன்னா பண்ணியாச்சுன்னா இங்கேயும் நன்னா வேலை கிடைக்கும், அதே போல சம்பள உயர்வு கிடைக்கும், அதே போல கல்யாண வாழ்க்கை நன்னா அமையும், புத்திரர் இதாவது சந்தான பிராப்தி கிடைக்கும். இதைத்தான் நம்ம கோயிலுக்கு போன அர்ச்சக சுவாமி சொல்றோம், ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்ய அபிவிருத்தி சித்தர்த்தம், லக்ஷ்மி கட்டாட்ச பரிபூர்ண அனுகிரக சித்தர்த்தம் அப்படின்னு ஒவ்வொன்றும் நம்ம சங்கல்ப பண்ணியாச்சுன சுவாமி என்ன கோத்திரம் என்ன சூத்திரம் என்ன அதுக்கு மேற்கொண்டு ஒரு நட்சத்திரம் என்ன பேர் என்ன கேட்டு சொல்றோம். அது அத்தனையும் எது கொடுக்கும்? உத்கீத வித்தைன்றது பூர்ணமா கொடுக்கப்படுறது, அது கொடுக்கறது. அது நம்ம இதெல்லாம் உபாசன மார்க்கத்துக்கு பக்தி மார்க்கத்தை இடையே சொல்லிட்டு இருக்கேன். அதுவும் இந்த தர்மபூத ஞானத்துலதான் சேர்ந்தது. நமக்கு உடனே தோணும், சுவாமி பிரபக்தி இதெல்லாம் நமக்கு அப்பன்னா இது தர்மபூத ஞானம் பிரகரணம். தர்மபூத ஞானம் பிரகரணம் வந்துனாலே பிரபக்தியும் உண்டு பக்தியும் உண்டு. அப்ப பிரபக்தியும் ஒரு வகை, அது தர்மபூத தியானத்தின் ஒரு நிலைப்பாடு தான் பிரபக்தி. அதே தர்மபூத தியானத்தின் நிலைப்பாடு தான் உபாசனம் என்று சொல்லக்கூடிய பக்தி மார்க்கம் தெரிவிக்கிறார். இப்ப அதுல அக்ஷய வித்யா அப்படின்னு ஒரு வித்யா. அக்ஷய வித்யானா நம் கண்ணுல சூரிய மண்டல மத்தியவர்த்தி நாராயணா அப்படின்னு சொல்லி நிச்சயமே சஞ்சாவனம் பண்ணும்போது இந்த வார்த்தை சொல்லுவோம். சூரிய மண்டல மத்தியவர்த்தியான நாராயணன் கலையா, அந்த நாராயணன் நம் கண்ணுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கானோ. கமலக்கண்ணன் என் கண்ணினுள்ளான் காண்பனவன் கண்களாலே அமலங்களாக விழுக்கும் ஐம்புலனம் அவன் மூர்த்தின்னு தெரிவிக்கிறார் ஆழ்வார் திருவாழ்மையில. கமலக்கண்ணன் என் கண்ணினுள்ளான், அது அக்ஷய வித்யா. அப்படிப்பட்ட அக்ஷய வித்யா சொல்றது இல்லையா. அதுக்கு மேல சூரிய மண்டல மத்தியவத்தில் இருக்கக்கூடிய பகவானை தியானிப்பது அக்ஷய வித்யா. இந்த கண்ணுக்குள்ள இருக்குது. அந்த பகவானை தியானிப்பதுதான் அந்தராதித்ய வித்யா. அந்தராதித்ய வித்யா அப்படின்னு தெரிவிக்கிற ஆதித்யனுக்கு நடுவில் இருக்கிறது தான் அந்தராதித்ய வித்யா. அதுக்கப்புறம் வஸ்வாதிகளுக்கு அந்தர்யாமியாக தியானிப்பது மது வித்யா. அந்தராத்மாவை தியானிப்பது மது வித்யா. அதுக்கப்புறம் சத்சப்த வாக்கிய பகவானை தியானிப்பது சத்வி. நிறைய வித்யைகள் 32 வித்யாஸ்தானங்கள் இருக்கு, 1-2 இல்ல, 32 வித்யாஸ்தானங்கள். அந்த 32 வித்யாஸ்தானங்கள் அடி சிலது மட்டும் சொல்லிட்டு இருக்க. அந்த வித்யாஸ்தானம் சொல்லப்படுகிறது சத்வித்யா. சப்த வாக்கியனான பகவானை உபாசிப்பதே தியானிப்பது சத்வித்யா. அதுக்கு மேல நம்முடைய ஹிருதய கமலம் இருக்கணும். நம்முடைய ஹிருதய கமலம், அந்த ஹிருதய கமல தகராகாரத்தில் இருக்கும் பிரம்மத்தின் குணங்களை தியானிப்பது தகர வித்யா. சத்வித்யா தகர வித்யா. பிரம்மத்தை ஆத்மாவாக கொண்டு நான் என்கிற ஜீவாத்மா சரி நினைச்சுட்டு தன் ஆத்மாவை தியானிக்கிறது பஞ்சாக்னி வித்யா. அந்த ஜீவாத்மாவே சரீரம், பகவான் தான் ஆத்மா அப்படின்னு நினைச்சிட்டு தியானிக்கிறோமோ அதுக்கு பஞ்சாக்னி வித்யான்னு பேரு. இந்த மாதிரி 32 வித்தைகள், 1-2 இல்ல 2 32 வித்தைகள். இதற்குத்தான் மன்னார்குடி ராஜகோபால் கேள்விப்பட்டிருக்கணும் நம்ம தமிழ்நாட்டுல. அந்த மன்னார்குடி ராஜகோபால வித்யா ராஜகோபாலன் தான் அவருடைய திருநாமமே. வித்யா ராஜகோபாலன், ஸ்ரீ வித்யா ராஜகோபாலன் தான் அவருக்கு பேரு. காரணம் என்னன்னா 32 சேவைக்கு சாதிக்கிறார் அவர். 32 சேவைகள், 1-2 இல்ல 18 நாட்கள் அவருக்கு உற்சவங்கள். ஒரு நாள் 2 நாள்ல. நம்ம எல்லாம் என்ன பண்றோம், 7 நாட்கள் உற்சவம், அவரோகணம், அதே துவஜாரோகணம், அவரோகணம் இப்படி இருக்கலாம். அவருக்கு 18 நாள் உற்சவங்கள், 32 சேவை காமிக்கிறார். எப்படி சுவாமி இந்த சேவை வந்து சுருக்கமா சொன்னேன். 2 ரிஷிகள் துவாரகையில போய் கண்ணனை போய் சேவிக்கணும்னு கிளம்பி போயிட்டு இருக்கா. போயிட்டு இருக்கே போற வழியில மன்னார்குடிக்கு வந்துட்டு இருக்கா. அந்த ரிஷிகளுடைய பேரு கோபிலர், கோப்பிரளயர்னு பேரு. ஒரு ரிஷி பேரு கோபிலர்னு பேரு, இன்னொரு ரிஷி பேரு கோப்பிரளயர்னு பேரு. அந்த ரிஷிகர் போயிட்டு இருக்கா. போயிட்டு இருக்கச்சே
அங்க இருக்க மன்னாருடைய இருக்கக்கூடிய ரிஷி தடுத்து நிறுத்தி எங்க போறேன்னு கேட்டா, ஒண்ணு இல்ல அவசரமா பயின்று இருக்கேன், இருந்தாலும் நீ கேட்டிருக்க, இப்ப சொல்றேன் துவாரகையில கண்ணை சேவிக்க போறேன் அப்படின்னா, அவர் கிளம்பி போயாச்சு, என்னைக்கோ போயாச்சு, அவர் கிளம்பி என்னைக்கோ போயாச்சு, அவர் சிவகன் போய் சேர்ந்தாச்சேன்னு சொன்ன உடனே, ஓ அவரை பதவிக்கவனா இருக்கனே, நான் இப்பவே சேவிக்கணுமே அப்படின்னு இருக்கு. அப்ப அவர் சொல்றா, அப்ப பகவானுக்கு துவாரகாதீசராக இங்கே சவசாய்க்கிறாவா 2 பேருக்கும். யாருக்கு? கோபிலர் கோப்பிரலயர்னு 2 ரிஷிகளுக்கு இங்கேயே சவசாய்க்கிறார். 32 சவசாய்க்கிறார். அதுவும் ஸ்ரீரங்கத்தை போல 7 பிரகாரங்கள் உண்டு. அங்க மட்டும் இல்ல, ஆர்திரா நதினு பேரு, பெரிய பெரிய சமுத்திரத்தை போல இருக்கும். பெரிய அப்படிப்பட்ட ஒரு இந்த தெப்போத்சவம் பண்றோமோ, ஒரு தடவை சுத்தி வந்தாலும் சரியா போச்சு, ராத்திரி முழுக்க ஆயிடும். அவ்வளவு பெரிய தெப்போத்சவம் நடக்கும். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படி இருக்கச்சே துவாரகாதீசனாக இங்க சேவசாய்க்க, இங்க சேவசாய்க்கிறான். அங்க இருக்கக்கூடிய துவாரகாதீசன் இங்க துவாரகாதீசனா இந்த கோபிலர் கோப்ரலயர் அப்படின்னு 2 பேரும் சேவசாய்ச்சரணும். அதனால தெற்கே சாவித்தபடியாலே தெற்கு இருக்கக்கூடிய தட்சிண துவாரகாதீசன் இவருக்கு பேரு. தட்சிண துவாரகாதீசன், தட்சிண துவாரகன்னு மன்னார்குடிக்கே பேரு. மன்னார்குடிக்கு தட்சிண துவாரகான்னு பேரு. அந்த ரிஷிகளுக்காக 32 சேவசாய்க்கிறான். யாரு? எம்பெருமான் மன்னார்குடி ராஜகோபாலன் சேவசாய்க்கிறான் இல்லையா? அதுல முதல்ல மூலமூர்த்தி பரவாசு தேவர் பெருமாள். மூலமூர்த்தி இருக்காருனோ, அந்த மூலமூர்த்தியா இருக்கிற பெருமாள் பரவாசு தேவர், அதுதான் முதல் சேவை. அதுக்கப்புறம் கடைசி சேவையா தான் ராஜகோபால சுவாமி சேவை, 32வது சேவை. அப்ப 32 சேவைகளும் 32 வித்தைகளுக்கு பிரதிநிதிகள். நம்ம 32 வித்தியை பார்த்தோம்னோ, உபாசன மார்க்கத்துக்கு 32 வித்தியை பார்த்தோம்னோ, அதுல 32 சேவைகளும் 32 வித்தியைகளுக்கு அந்த வித்தியைகள் தான் இது. ஆக இத்தனை வித்தியைகள்ல இதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த 32 வித்தியைகளிலே ஞாச வித்யா தான் பிரபக்தி. அதற்குள்ளே ஒரு வித்யை ஞாச வித்யை. ஞாச வித்யன்னு என்ன? அதுவும் சரணாகதி பிரபக்தி. அந்த 32 வித்தியைகளுக்கு ஞாச வித்யை அடி அந்த சொல்லல. ஒவ்வொரு வித்யா சொல்லி, அதாவது அந்தரிக்ஷ வித்யா, அந்தராதித்ய வித்யா, தகர வித்யா, பூம வித்யா, சத்வித்யா, மது வித்யா, உபகோசல வித்யா, சாண்டில்ய வித்யா, புருஷ வித்யா, ரத்தன வித்யா, வைவஸ்வான வித்யா, பஞ்சாக்னி வித்யா, இந்த மாதிரி சொல்லிட்டே இருந்தோம்னோ. அதே போல உத்கீத வித்யா, அதே போல இன்னொரு ஞாச வித்யா. ஞாச வித்யா தான் பிரபக்தி என்று சொல்லக்கூடிய சரணாகதி. இந்த ஞாச வித்யான்றது இதுதான் பிரபக்தி. என்ன சுவாமி பிரபக்தி? அனன்ய சாத்தியே சுவாபிட்டே மகாவிஸ்வாக்ஷ பூர்வகம் ததேகோ உபாயதாயாஞ்ச பிரபக்தி சரணாகதி. அனன்ய சாத்தியே சுவாபிட்டே மகாவிஸ்வாசக பூர்வகம் ததேகோ உபாயதாயாஞ்ச பிரபக்தி சரணாகதி. நான் ஆசைப்பட்டதை சாதித்து கொடுப்பதற்கு வேறு வழியில்லை, மற்றொன்றால் இதை சாதிக்க முடியாது என்கிற உறுதி வந்துட்டா, பகவான் ஒருத்தன் தான் இதை சாதித்து கொடுப்பான் என்கிற உறுதியோடு நம்பிக்கையோடு தேவரீரே அடியேனுக்கு உபாயமாக இருக்க வேண்டும் என்கிற பிரார்த்தித்தல் தான் பிரபக்தி. பிரபக்தின பிரார்த்தனை. தொமேவ உபாய பூதோ மே பவ, இது பிரார்த்தனா மதி சரணாகதி. அந்த பிரார்த்தனை தான் எது சரணாகதி பிரபக்தி. அப்படிப்பட்ட பிராப்தி இருக்கு இல்லையா? அப்ப உபாயமாக அடியனுக்கு இருக்க நம்பிக்கையோடு தேவரீரே அடியனுக்கு உபாயமாக தேவரீர் தான் இருக்க வேண்டும் என்கிற வேண்டுதல் பண்றோமோனோ, வேண்டிக்கிறோமோனோ, அந்த வேண்டுதல் தான் பிரபக்தி. தேவரீரே அடியனுக்கு உபாயகமா இருத்தல் என்று உறுதி கொள்ளுதல். பிரபக்தி என்பது ஒரு செயல்பாடே கிடையாது. செய்யணுமா சுவாமி? செயல்பாடே கிடையாது, மானசீகமான அனுபவம். அதனால பிரார்த்தனா மதி அப்படின்னா புத்தி விசேஷம். புத்தி பிரபக்தி என்பது புத்தி விசேஷம் இல்லையா? தேவரீரே அடியேனுக்கு உபாயகமா இருப்பா என்று உறுதி கொள்ளுதல். அந்த உறுதி கொள்ளுதல் தான் பிரபக்தி. தேவரே தான் உபாயம் என்று சொல்வது அல்ல. நல்லா பாருங்க, தேவரீர் உபாயமா இருக்கணும் அப்படின்னு சொல்றது கிடையாது. அப்ப தேவரீர் உபாயமா இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுதல். நல்லா பாருங்க, பிரார்த்திக்கிறது. பிரார்த்தனா மதி சரணாகதி, பிரார்த்திக் கொள்ளுதல். இதைத்தான் பிரபக்தின்னு சொல்றோம். ஸ்ரீமன் நாராயண சரணம் பிரபக்தி. இதுவும் தர்மபூத ஞானத்தின் ஒரு நிலைப்பாடு தான்.
ஆனா இப்ப இதுக்காக இப்ப எடுத்தோம்னா 32 வித்தைகளுக்குள்ளே ஞாச வித்தைன்னு ஒரு ஞாச விம்சதி ஒரு கிரந்தமே இருக்கு, ஞாச விம்சதின்னு அப்படின்னு வேதாந்த தேசியம் பண்ணியிருக்காரு. இது சொல்ல வந்தேன்னா அப்ப அந்த 32 வித்தைக்குள்ளேயே ஞாசம், ஞாசம்னா நெஸ்டம் பண்றது, நம்முடைய ரக்ஷாபரத்தை நெக்ஷம் பண்றது அப்படின்னா என்னை நானே ரட்சித்துக் கொள்ளும் பொறுப்பு என்னிடத்தில் இல்லை, அது பகவானிடத்தில் தான் உண்டு என்று ஒரு உறுதி எடுக்கிறோம்னா அதான் ஞாசம். அந்த உறுதிப்பாடுதான் பிரபக்தி, அந்த உறுதிப்பாடுதான் சரணாகதின்னு. அதுதான் பிரபக்தியே. கத்தியத்தாக புத்தியத்தாக, கத்தியத்தாக புத்தியத்தாக அப்படின்னா பிரபக்தி என்ன, தேவரீரை உபாயமாக உறுதி கொள்கிறேன், தேவரீரை உபாயமாக உறுதி கொள்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப உறுதி கொள்றேன்னா என்ன அர்த்தம்? புத்தி விசேஷம். புத்தியால தானே பண்றேன், செய்கையால பண்றேனா இல்லையே, இல்ல வாயால பண்றேன்னா புத்தியால. வாயால சொல்றேன், வாயால சொன்னாலும் ஆனா சொல்லினாலும் என்ன பண்றது, அதனால அது புத்தி விசேஷம் தான். அப்படிப்பட்ட புத்தி உறுதிகள் புத்தி விசேஷம், அதனாலதான் அது ஞானம். அதுதான் தர்மபூத ஞானம். புத்தி விசேஷம் வந்துட்டாலே தர்மபூத ஞானம், அதான் தர்மபோஜனம். இது எங்க தெரியுது? ஆழ்வார் வானவமல தீபதேச இது பண்றார், சரணாகி பண்றார். ஆரணக்கு நின் பாதமே சரணாக தந்துடிந்தாய், உனக்கோர் கைமாறு நானுண்டிலே எனது ஆவியும் உனதே, தேவரே திருவடிகளே எனக்கு சரண் அப்படின்னு தெரிவிக்கிறார். இதுதான் ஞாச வித்யான்னு பேரு. அந்த ஞாச வித்யான்னு பேரு. இந்த ஞாச வித்யா தான் 6 விதமான அங்கங்கள் உண்டு. ஆணுகூல்யஸ்ய சங்கல்பகா, பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், ரட்சசி விஸ்வாசகா, கோட்ருத்த வர்ணம் ததா கார்பண்யம், ஆத்ம நிக்ஷேப, சத்திதா சரணாகதின்னு தெரிவிக்கிற. இந்த சரணாகதியை பஞ்சாங்க வித்யா என்பதோ கடங்க யோக என்பதோ 2 சொல்லுவா. இந்த இதுக்கு ஆணுகூல்யஸ்ய சங்கல்ப பஞ்சாங்க வித்யா 5 அங்கங்களோடு கூடியது. ஆணுகூல்யஸ்ய சங்கல்பகா, பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், ரட்சசி விஸ்வாசகா, கோப்திருத்த வர்ணந்தகா, கார்பண்யம் என்று சொல்லக்கூடிய பஞ்சாங்க வித்யா. அல்லது ஷடங்க யோகா, ஷடங்கனா 6, ஆத்ம நிவேதனம் அப்படின்னு இல்லையா, ஆத்ம சமர்ப்பணை இதெல்லாம் சொல்ற. அப்பனா நியாய பஞ்சாங்க சயுத்தாக 5 அங்கங்களோடு செய்யதான் நியாயசாஸ்திரம். நியாயசாஸ்திரம் அங்க இவா பண்ண வேதாந்த நியாயசாஸ்திரம். இது நியாய விம்சதி ஞாசம், ஞாசம் இருக்கு இல்லையா, ஞாசம். அந்த ஞாசத்தை தான் இங்க சொல்ற. சாரி, நியாயம் தப்பா சொல்லிட்டேன். ஞாசம், ஞாசத்தை தான் இங்க சொல்ற. ஞாசம் என்னது? ஞாசம் என்பது அங்கி. அப்ப பகவானிடத்தில் நம் ரட்சாபரத்தை பொறுப்பை சமர்ப்பிப்பது. அப்ப ரட்சாபரத்தை சமர்ப்பிப்பது என்பது அங்கி. அதற்கு அங்கங்களாக 5 இருக்கும். நம்முடைய ரட்சாபரத்தை, பகவானே என்னுடைய ரட்சணத்தை உம்மிடத்தில் சமர்ப்பிக்கிறேன். அது என்னென்ன? ஆணுகுல்யஸ்ய சங்கல்பகா, பிராதிகுல்யஸ்ய வர்த்தனம், ரட்சசி விஸ்வாசகா, கோப்திருத்த வர்ணம் ததா கார்பண்யம் சமர்ப்பிக்கிறேன் தெரிவிக்கிறா இல்லையா? சரி, இனிமே அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்னுடைய ரட்சாபரத்தை உன்னிடத்தை சமர்ப்பிக்கிறேன்னா என்ன அர்த்தம்னா 5 சமர்ப்பிக்கிறேன்னு தோணும். 5 சமர்ப்பிக்கிறேன்னா என்ன 5? ஆணுகுல்யஸ்ய சங்கல்பகா, பகவானே உனக்கு பிடித்ததை தான் செய்வேன், பிடிக்காததை செய்ய மாட்டேன். பிராதிகுல்யஸ்ய வர்ஜனம், உனக்கு எது பிடித்தமோ அதைத்தான் செய்வேன். பிராதிகுல்யஸ்ய வர்ஜனம், எதெல்லாம் பகவானுக்கு பிடிக்காதோ மொத்தத்தையும் விட்டேன்னு. ரட்சசி விஸ்வாசகா, கண்டிப்பாக ரட்சிப்பார் என்கிற உறுதி கொண்டு உள்ளேன். இதுதான் ரொம்ப முக்கியம். பிரபக்தி சரணாகதியில இந்த விசுவாசம் இல்லைன்னா அது பலிக்கவே பலிக்காது. பிரபக்தி சரணாகதி, பகவான்கிட்ட சரணாகதி பண்ணிட்டு போனோம், சரணாகதி பண்ணதுக்கு அப்புறம் கொடுப்பாரோ மாட்டாரோ தெரியலையே, சுவாமி என்னன்னு தெரியலையே, பேரு தப்பாது என்று துணிந்திருக்க பேட்டுக்கு துவனிக்கை தெரிவிக்கிறார். ஏன்னா நமக்கு அந்த விசுவாசம் இருக்கணும். அவர் கொடுத்தே தீர்வணும். இல்ல சுவாமி, அவரை பார்த்தாலே என்ன வேணா பண்ணுவான் போட்டு, என்ன வேணா பண்ணா நமக்கு என்ன, எப்படி சுவாமி அந்த விசுவாசம் வரணும்னா ஆச்சாரம் திருவிடி இருக்கே, நம்முடைய முயற்சியால கொடுப்பாரா மாட்டோம்னா அப்ப சந்தேகம் வரும். ஆச்சாருடைய பிரயத்தனத்தால் தான் எனக்கு கிடைக்கப்படுது. எப்ப அவர் திருவிடி பத்தினோ அவருடைய அனுகிரகத்தால் உய்ய ஒரே வழி உடையவர் திருவிடின்னு சொல்லிருக்கா இல்லையா, அதனால கண்டிப்பா ரட்சிப்பார் இருக்கிற உறுதி, அந்த உறுதியை கொண்டு விட்டேன். அதான் ரட்சசி விஸ்வாசகா. இது 3வது. அடுத்து 4வது
கோத்ருத்த வர்ணம் ததா, தேவரை ரட்சிக்கணும் என்கிற பிரார்த்தனை செய்கிறேன். கோத்ருத்த வர்ணம் ததா, தேவரை ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் அஞ்சாவது கார்பண்யம். கார்பண்ணா அடி கிருப்பணன் அடியன் கையில் சமர்ப்பிப்பதற்கு ஒண்ணுமில்லை அப்படின்னா ஒண்ணுமில்லை சுவாமி. இந்த 5ஆம் பத்து 7ஆம் திருவாவழி, 5ஆம் பத்து 8ஆம் திருவாவழி ரெண்டுமே என்னன்னா ரெண்டுமே என்ன நிலையை தெரிவிக்கிறதுன்னா, உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறது ஒண்ணுமில்லை, நீ கைவிட்டால் எனக்கு போக்கிடம் ஒண்ணுமில்லை. உன்னிடத்தில் சமர்ப்பிப்பதற்கு ஒன்றுமில்லை, நீர் கைவிட்டால் வேறு போக்கிடம் இல்லைன்னு தெரிவிக்கிறார். சமர்ப்பிப்பதற்கு ஒன்றுமில்லை, நீர் கைவிட்டால் வேறு போக்கிடம் இல்லைன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அதைத்தான் அந்த 5, 7, 5, 8 தெரிவிக்கிறது. எது சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி இங்க கார்பண்யம் அப்படின்னா கிருப்பணன் என்னிடத்துல ஒண்ணுமே கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். அப்ப என்ன வேணும் சுவாமி? கர்மயோகமோ ஞான யோகமோ எதுவுமே இல்லை. இந்த 5ஐயும் அங்கங்களாக கொண்ட ஞாசம்தான் பிரபக்தி. இந்த 5 என்னென்ன 5? ஆணுகுல்ய சங்கல்பக, ராதிகுல்ய வர்ஜனம், ரட்சசிஷி விஸ்வாசக, கோப்திருத்த வர்ணம் ததா கார்பண்யம். இந்த 5ஐயும் கொண்டதுதான் இது. இந்த 5ஐயும் கொண்டதுதான் இது. அங்கங்களா கொண்டதுதான் பிரபக்தி அப்படின்னார். 6வது இருக்கு சுவாமி. 6வது என்ன சுவாமி இருக்கு? 6வது இருக்கு, அதை இதற்குள்ளே சேர்க்கணும். 6வது ஆத்ம நிக்ஷேபம். ஆத்ம நிக்ஷேபம், ஆத்மனா ஆத்மாவை சமர்ப்பிப்பதை சொன்னார் இல்லையா? அதே இதிலேயே சேர்க்கணும். இந்த 6 விதமா இருப்பது சரணாகதி. சரி சுவாமி, இந்த 6 விதமாக இருப்பது சரணாகதி. இப்ப இந்த 6 விதமா என்னவா இருக்கும்? 5 அங்கங்கள், 6வது அங்கி. ஆத்ம சமர்ப்பணத்துக்காக 5 அங்கங்கள். அப்புறம் என்ன? பகவானுக்கு பிடித்ததை பண்ணுவேன், பிடிக்காத ஆணுக்குள்ளிய சங்கல்பதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பகவானுக்கு பிடித்ததை பண்ணுவேன், பிடிக்காததை பண்ண மாட்டேன், அவன் ரட்சித்தே தீர்வாங்கிற உறுதி கொள்வேன், அந்த ரட்சிக்கிற பிரார்த்தனை வைக்கப் போகிறேன், என்னிடத்தில் அவனை பெறுவதற்கு கைமுதல் ஒண்ணுமில்லை. ஆகிஞ்சன்யம் அனன்ய கதித்தம்னு பேரு. ஆகிஞ்சன்யம் அனன்ய கதித்தம். கிஞ்சனம் என்கிட்ட ஏதாவது இருக்குன்னா, கிஞ்சித்காரம் ஏதாவது கொடுக்கறதுக்கு ஏதாவது இருக்க ஒண்ணும் கிடையாது அப்படின்னு தெரியுது கார்பண்யம். அதுக்கப்புறம் ஆத்ம நிக்ஷேபம் 6வது. அதற்காக இந்த 5ஐயும் அங்கங்களாக கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டார். இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 காலட்சேபத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்ப்போம். சம்பிரதாய பேதங்கள் சொன்னு பிரபக்திக்குள்ளேயே நாம் பண்ணும் பிரபக்தி உபாயமா, அந்த அது உபாயம்னா வியாஜ்ய உபாயம்னு வேதாந்த தேசியுடைய பட்சம் ஒண்ணு, திரிலோகாச்சாரிய பட்சம் உபாயமே கிடையாதுங்கிற ஒரு நிலை பார்த்தோம் போனோம். அதே போல இதுலயும் கொஞ்சம் சம்பிரதாய பேதம், ஒரு துளி சம்பிரதாய பேதம். என்ன சம்பிரதாயம்னா, இந்த 5ஐயும் அங்கங்களாக கொண்டு ஞாசம் என்கிற ஆத்ம சமர்ப்பணம் அங்கி. இது தேசிகனுடைய பட்சம். எந்த 5? ஆணுகுல்ய சங்கல்பக, ராதிகுல்ய வர்ஜனம், ரட்சசிஷி விஸ்வாசக, கோப்திருத்த வர்ணம் ததா கார்பண்யம். இந்த 5மே அங்கங்கள். அங்கி எது? ஆத்ம சமர்ப்பணம் அங்கி. அப்படி இருக்கச்சேதே இந்த 5ஐயும் அங்கங்களாக கொண்டு ஞாசம் என்கிற ஆத்ம சமர்ப்பணம் அங்கி. இதுதான் வேதாந்த தேசியோட பட்சம். அப்படின்னா அங்கங்களை எதிர்பார்ப்பதுன்னு வந்துடுறது. அப்ப நம்ம சரணாகதி பண்ணோம்னா அந்த சரணாகதிக்கு பிரபக்திக்கு பகவான் எதையும் எதிர்பார்க்கிறான்னு வந்துடுது. ஆனா சாஸ்திரமோ பகவான் நாம் சரணாகதி பண்ணிட்டு அவன் எதையும் எதிர்பார்ப்பது கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆனா இங்க வேதாந்த தேசிகர் பட்சம் இந்த 5 அங்கங்களுமே எது அங்கங்களா இருக்கு. 5மே அங்கங்களா இருக்கு. அப்படின்னா எதிர்பார்க்கணும் ஆயிடுறதுனோ. அப்ப பகவானோ அங்கங்களை எதிர்பார்க்க மாட்டான்னு சொல்லியிருக்கு. அப்ப சரணாகதிக்கு அங்கங்களே கிடையாது. அப்ப வேதாந்த சொல்லியிருக்காரு சுவாமி. அது அன்னைக்கே நம்ம அங்க பார்த்திருக்கோம். என்னன்னா அவர் வேற கோணத்துல பாக்குறாரு, இவர் வேற கோணத்துல பாக்குறான்னு இருக்கும். அந்த விசாரத்துக்கு முக்கியமா போக வேண்டாம். ஆனா 2 பேரும் வித்தியாசம் இருக்குன்னு. ஏன்னா இதுக்கு யோஜனா பேதம்னு பேரு, சம்பிரதாய பேதம் கிடையாது. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். யோஜனா பேதம்னா எனக்கு சாத்தமதி பிடிச்சிருக்கு, இன்னொருக்கு மோரன் சாதம் பிடிச்சிருக்கு, இன்னொருக்கு குழம்பு சாதம் பிடிச்சிருக்கு, இன்னொருக்கு புளியோட பிடிச்சிருக்கு. இந்த யோஜனா பேதம் தானே சொல்ற. உள்ளுக்குள்ள நிறைய இருக்கு. அதெல்லாம் விஷயம் தெரிஞ்சவா பெரிய பெரிய வித்வான்கள். எனக்கு தெரியாது, எனக்கு உண்மை தெரியாது. வித்வான்கள் விசாரிக்க வேண்டிய விசாரம் இருக்கட்டும், அதை விட்டுருவோம். எதுக்கு சொல்லுவேன்னா, அப்ப இந்த சரணாகதிக்கு அங்கங்களே கிடையாதுன்னு சொன்னாரே சுவாமி.
அப்ப அங்கங்களை எதிர்பார்க்கிறவன் பகவான் எதிர்பார்க்கிறவன் வந்துருமானோ? அப்படி அங்கங்களே கிடையாதுன்னா அப்ப எப்படி சுவாமி அப்படின்னா, இல்ல இல்ல இப்ப பிரிலோகாச்சார சம்பிரதாயத்திலே ஒரு அங்கம் தான் உண்டுன்றார், ஓர் அங்கம் தான் உண்டுன்றார். அங்கங்களே கிடையாது இத்தனை சொன்னீர் சுவாமி. இந்த அங்கம் என்னன்னு பார்க்கணும். வேதாந்தேசிகர் சொன்னப்பட்ட அங்கம் ஆணுகுல்ய சங்கல்பகா பிராதிகுல்ய வர்ஜனம் லட்சசி விஸ்வாசகா கோப்திருத்த வர்ணம் ததா கார்பண்யம், இந்த அங்கம். ஆனா இப்ப பிரலோகாச்சார தெரிவிக்கக்கூடிய அங்கமே வேறு, இது அங்கமே ஆகாது அப்படின்றாரு. அது என்ன சுவாமி, இவர் அங்கம் சொல்லியிருக்காரு, அவர் அங்கம் சொல்லியிருக்காரு, அந்த அங்கத்தை எதிர்பார்க்கிறாரு, இந்த அங்கத்தை எதிர்பார்க்கிறாருன்னா. ஆனா பிள்ளலோகாச்சார சொன்ன அங்கத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தன்மையிலே இது சேராது. ஆனா வேதாந்த தேகர் சொல்லப்பட்ட அங்கம் எதிர்பார்க்கக்கூடிய தன்மையிலே சேரும். அப்படி என்னது அப்படின்னா என்னன்னா, இப்ப முதல்ல பிள்ளலோகாச்சாரம் சொல்லப்பட்ட அங்கம் என்னன்னு பார்ப்போம். என்னன்னா கண்ணன் என்ன கீதையில சொல்லியிருக்கான், சர்வதன்மான் பரித்தஜ மாமேகம் சரணம் பிரஜா, என் ஒருத்தனையே சரணமாக பத்துன்னு சொன்னா இல்லையா, அது சொல்றதுக்கு முன்னாடி என் சர்வதர்மான் பரித்தஜ, எல்லா தர்மங்களையும் விடு, எல்லா தர்மங்களையும் விடுன்னு சொன்னானே தவிர ஆணுகுல்யச சங்கல்பகா பிராதிகுல்யச வர்ஜனம் ரட்சசி விஸ்வாசகா கோப்திருத்த வர்ணம் ததா கார்பண்யம் இதெல்லாம் சொன்னானா? சொல்லலையே. கண்ணன் கீதையில சொன்னதே எல்லா தர்மங்களையும் விட்டுடு, என் ஒருத்தனையே சரணமாக பத்துன்னு சொல்லியிருக்காரு. அப்ப இப்ப சொல்லப்பட்ட 5 அங்கங்கள் இருக்கணும். உனக்கு பிடிச்சதை பண்றேன், பிடிக்காததை பண்ண மாட்டேன், அது நீ ரட்சிப்பான்னு உறுதி கொள்கிறேன், ஒரு நம்பிக்கை வைத்துக் கொள்கிறேன், அது மட்டும் பிரார்த்தனை பண்றேன், அதுக்கு மேட்டு உன்னை பெறுவதற்கு கைமுதல் ஒண்ணும் இல்லை, இதெல்லாம் சொல்லவே இல்லை, எல்லாத்தையும் விட்டுடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இதெல்லாம் சொல்லலையோனோ? அப்ப சர்வதர்ம பரித்தியாகத்தை அங்கமாக கொண்டுதான் பகவானை உபாயம் அங்கியாக இருப்பார். நல்லா பாருங்க, சர்வதர்ம பரித்தியாகம், எல்லா தர்மத்தையும் விட்டுடு, எதையும் நீ பண்ண வேண்டாம், எதையும் பண்ணாம என் திருவடியே உபாயமாக பார்த்து நான் பாத்துக்கிறேன், அகம் தா சர்வபாபேபியோ மோட்சயிஷ்யாமி பாட்சகான. சரி சுவாமி, அப்படின்னா ஆணுகுல்ய சங்கல்பகா பிராதிகுல்ய சாஸ்திரம் சொல்லியிருக்க சாஸ்திரம் இதெல்லாம் சொல்லியிருக்க. அப்படின்னா பகவானுக்கு பிடித்ததை பண்ணுகிறேன், பிடிக்காததை பண்ண மாட்டேன், அதுக்கான ரட்சசாமன் ரட்சித்தே தீர்வாங்கிற உறுதி கொள்கிறேன், அது மட்டும் இல்ல கண்டிப்பா ரட்சிப்பான்னு உறுதி கொள்கிறேன், அதுக்கு மேல தேவரையில ரட்சிக்கிறேன்னு பிரார்த்திக்கிறேன், உண்மை பெறுவதற்கு அடியெடுத்து எதுவும் கிடையாது கார்பண்யம் அப்படின்னு சொன்னீங்கணும். அப்ப இதெல்லாம் என்னது? இது அங்கம் இல்லையா? அங்கம் இல்லைன்னா சரணாகதிக்கு தேவைதானே? ஆமா. அப்ப இதை வைத்துக் கொண்டுதானே சரணாகதினா இல்லைன்னு பிள்ளோகாச்சார திருவுள்ளத்தை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். வேதாந்தேசகர் முடிஞ்சிருத்து. ஏன்னா வேதாந்தேசகர் இந்த 5 அங்கம்னு சொல்லிட்டார். என்ன அங்கம்? அவனுக்கு பிடித்ததை பண்ற, பிடிக்காததை பண்ண நிறைய தடவை சொல்லிட்டேன். இது இருக்க செய்து அப்படி இருக்க செய்து இப்ப இவரும் அதை ஒத்துக்கிறாரு, அது உண்டு, அந்த 5 உண்டு. ஆனா அந்த 5 அங்கங்களாக இல்லைன்னு பிறலோகாச்சாரி திருவள்ளம், அந்த 5 அங்கங்களாக உண்டுன்னு வேதாந்தேசகர் திருவள்ளம். சரி, அங்கங்களாக இல்லைன்னா என்னமா அது? அதுக்கு என்ன பேரு? அதுக்கு என்ன பேரு? இப்பெல்லாம் இதெல்லாம் என்னது? இந்த 5 அவகாத ஸ்வேதம் போலே சம்பாவித ஸ்வபாவங்கள் தெரிவிக்கிறார். அவகாத ஸ்வேதம் போலே சம்பாவித ஸ்வபாவங்கள் அப்படின்னு பிள்ளலோகாச்சார விஷயம். சுவாமி புரியலையே சுவாமி அப்படின்னு. அவகாத ஸ்வேதம்னா என்னன்னா, நம்ம நெல் குத்துறோம், நெல் குத்துறோமோனோ, நெல் குத்தும் போது வேர்வை கொட்டுறதுன்னு அண்ணா, அது சாமான்யமா இப்ப இருக்க காலத்துல நெல்லெல்லாம் குத்துவேனா, வெறுமை இருந்தாலும் வேர்வை குத்துறது, இருந்தாலும் நெல் குத்துற வேர்வை குத்துறதுன்னு அந்த வேர்வை வருதுன்னு. இப்ப நெல் குத்தினது வேர்வைக்காக கிடையாது, வேர்வை வர்ணத்துக்கு நெல் குத்தினால, நெல் குத்தினால் வேர்வை கொட்டுகிறது இல்லையா, தன்னடையே கொட்டுறது. சுவாமி வேர்வை வரணும் நெல் குத்துற அப்படின்னு யாராவது சொல்லுவாளா? சொல்ல மாட்டேன். அப்ப என்னன்னா, நெல் குத்தினா தன்னடையே வேர்வை கொட்டுறது இல்லையா, அதே போல அடியேன் பகவான் திருவடிகளே உபாயம் பிடிஞ்சின்ற அந்த பகவான் திருவடிகளே உபாயம், எங்க அவர் திருவடியை பிடித்துக் கொண்டேன், புத்தியாலே பிடித்தின்றேன். நல்லா புரிஞ்சுங்க, திருவடியை பிடிச்சினா புகழொன்றில்லாடியே உன் அடிக்கு வந்து புகுந்தேன்னு சொல்லி நேர ஜரகண்டி அவ சொல்றா பாரு, நம்மளும் ஜரகண்டி சொல்லிட்டு அவை எல்லாரும் போகும், நான் ஆழ்வார் பெருமாள் திருவடி திருவேங்கடமுடியார் திருவடியை பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்ல முடியும்னா அதுல புத்தியாலே பிடிக்கிறது. புகழொன்றில்லாடியே உன் அடிக்கீழ வந்து புகுந்தன. அப்ப பகவான் திருவடி உபாயம் பிடிச்சுட்டு வரணும்,
அந்த நிட்டை யாருக்கு வந்ததோ அவனுக்கு தானே வியர்வை வருகிறா போலே ஆணுக்குல்யச சங்கல்பகா பிராதிகுல்யச வர்ஜனம் ரட்சசிஷேதி விஸ்வாசகா கோப்திருத்த வர்ணம் ததா கார்பண்யம் ஆத்ம நிஷேபம் இதெல்லாம் அங்கங்களாக கொண்டு சமர்ப்பிப்பதில்லை. பகவான் தான் உபாயம். அது அந்த உபாயம் என்று உறுதி கொண்டேன். அந்த உறுதி வழுக்க வழுக்க என்னதுன்னா அது தன்னிடையே ஏற்படக்கூடிய ஸ்வபாவங்கள். பகவான் உபாயன்னு வந்துடுத்துனாலே ஆட்டோமேட்டிக்கா அது வந்துடும். இது அங்கமா வைக்க வேண்டிய அவசியம். அதான் சம்பாவித ஸ்வபாவங்கள்னு பேரு இருக்கு. ஒண்ணு பண்ணா ஒண்ணு வருதணும். நெல்லு குச்சிட்டே இருக்கு, குத்த 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 வேறு வந்து இருக்கணும். வேறு வந்துட்டா நெல் குத்திட்டு இருக்கேன் பார்க்கவே வேண்டாம், தன்னடையே வருதணும். அதே போல நான் பகவான் தான் உபாயன்னு அவர் திருடி பத்திட்டேன், புத்தியால பத்தினேன். நம்ம அப்படியே மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். பத்தினேன்னா உடனே கையால பத்தினேன்னு அர்த்தம் இல்லை. கத்தியத்தாக புத்தியத்தாக புத்தியால் பத்தினேன். பத்தின உடனே எனக்கு இந்த அவகாத ஸ்வேகம் போது வேர்வை கொட்டுமா போலே ஆணுக்குள்ளிய சங்கம் இதெல்லாம் தன்னடியே வர்றது அப்படின்னு தெரியல. இது உறுதி ஒழுக்க ஒழுக்க இது தன்னிடையே ஏற்படுகிற சுவாவங்கள். இதைத்தான் சம்பாவித சுவாவம். அவகாத ஸ்வேதனா வேர்வை, சம்பாவித சுவாவம்னா இயற்கையாக ஏற்படக்கூடியது. இதுதானே ஏற்படுகிற சுவாவம். ஆக இதை அங்கமாக கொள்ளக்கூடாது. ஏன் அங்கமாக கொள்ளக்கூடாதுன்னா, அங்கம் என்றாலே ஒரு அங்கத்தை எதிர்பார்க்கிறார். ஒரு அங்கத்தை என்றால் அப்ப அங்கத்தை எதிர்பார்த்தாலே என்ன கஷ்டம் வருதுமா? சாத்தியபாயம் ஆகும், சித்தபாயம் ஆகாது. எத்தையும் பகவான் சரணாகதினா எதை எதிர்பார்க்கலன்னு அர்த்தம். அப்ப நான் பண்ணக்கூடிய சரணாகதி எதிர்பார்க்கல. சரணாகதி நிலை என்ன? நான் பண்ணாதான் கொடுப்பாருன்னு சொன்னோம். அது நிறைய வாட்டி நம்ம பார்த்திருக்கோம். பண்ணாதான் சரணாகதி பண்ணாதான் நமக்கு மோட்சம். அப்ப பண்ணினது உபாயம்னா கிடையாது. அப்ப பண்ணினது என்னது? அவர் கொடுத்தா அதை பெறுவதற்குண்டான தகுதி பெறுவது சரணாகதி. இதை பண்ற எனக்கு தகுதி இருக்குன்னு சொல்றது சரணாகதி. என்ன பண்ணிக்கோ, தகுதி இருக்கு சுவாமி, இங்க நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், அதுக்குண்டான தகுதி இருந்தா எழுதுறேன் நான். தகுதி இருக்கு சுவாமி. அப்ப தகுதி பெற்றவன் என்று எல்லாரும் எழுத முடியாதுன்னு அதே மாதிரி சரணாகதி பண்ணவன் மோட்சத்துக்கு வரான். அப்ப சரணாகதி என்னது? அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவதற்கு தகுதியை கொடுக்கறது. அதே போல பகவானுக்கு மோட்சத்துக்கு கொடுப்பதற்கு நான் பெற்றுக் கொள்வதற்குண்டான தகுதி கொடுப்பது சரணாகதி. அது உபாயமாகாது. அதே போல இங்க அங்கங்கள் உபாயம் சொல்லியாச்சுன்னா அப்ப கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் போல ஆயிடும். கர்மயோகம் பண்ணு பகவான் மோட்சம் கொடுத்தார், ஞான யோகம் பண்ணு பகவான் மோட்சம் கொடுத்தார், பக்தி யோகம் பண்ணு மோட்சம் கொடுத்தார். சரணாகதி பண்ணினே, சரணாகதினா ஆணுக்குள்ளிய சங்கல்பகா பிராத்திகுல்ய வஜனம் இதெல்லாம் அங்கங்களாக பண்ண அதனால மோட்சம் கொடுத்தாருன்னா அப்ப அது சாத்தியோபாயம் ஆயிடும். சித்தோபாயம் சரணாகதி சித்தோபாயம். சாத்தியோபாயம் வேணும். நாம இத்தனை நாள் சித்தோபாயத்தை தானே பார்த்துட்டு இருக்கோம். அப்ப சித்தோபாயம்னாலே அங்கத்தை எதிர்பார்க்கப்படாது. அங்கத்தை எதிர்பார்க்கப்படாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு அங்கம் பெருலோகச்சார் சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்கேன். அந்த அங்கத்தை பகவான் எதிர்பார்க்கிறான்னு சொல்லியிருக்கேன். வளப்பெரியல் சுவாமி அங்கம் உண்டா இல்லையா? அங்கத்தை எதிர்பார்க்கிறாரா இல்லையா? அங்கத்தை எதிர்பார்க்கல, ஆனா எதிர்பார்க்கிறார். ஸ்ரீ வைஷ்ணவ காலக்ஷேபத்தில் இதுதான் பெரிய ஸ்தலம். ஒண்ணு உண்டுன்னு வருமா வராத அந்த நாடகம் சொல்றா பாருங்க, அந்த மாதிரில இருக்குது. என்ன சுவாமின்னா அங்கத்தை அவர் எதிர்பார்ப்பதே கிடையாது, ஆனா ஒரு அங்கம் உண்டு. ஆனா அது எதிர்பார்க்கக்கூடிய அங்கம் கிடையாது. இல்லையே சுவாமி, கொஞ்சம் புதிரா பேசுறீர்கள். நிதானமா சொல்றேன், ஒண்ணு கஷ்டமே இல்லை. ஆனா ஒண்ணு நம்ம பண்ணணும். அதை பண்ணாதான் பகவான் நமக்கு மோட்சம் கொடுப்பார். ஆனா அதை பண்ணாதான் மோட்சம் கொடுக்காது. அப்ப அது பண்ணிடுது அங்கம் தானே, என்ன அது அங்கம் இல்லைன்ற. ஆனா அதை பண்ணணும். என்ன சுவாமி ஜெத்வம் ஜெயதான் தேசிகன் சொன்னாரு, 5 அணுக்குள்ளிய சங்கல்ப பிராதிக்குள்ளிய 5 அங்கங்கள், அந்த அங்கங்கள் தான் இல்ல கூடாது சாத்தியோபாயம் சொல்லிட்டு மறுபடியும் நீங்க ஒரு அங்கம் சொல்லிட்டு இருக்கேன்னா இந்த அங்கம் என்னன்னு பாருங்க. என்னன்னா ஏன்னா இத்தனை நாம போய் காலட்சேபம் கேட்டுன்றது இந்த ஞாபகம் வந்துடும். அங்கம் இருக்குன்னு சொன்னாரு சுவாமி, ஒரு அங்கமே இல்ல, அங்கத்தை எதிர்பார்த்தாலே சாத்தியோபாயம் வந்துருது. இப்ப அங்கம் ஒண்ணு சொல்லிட்டு இருக்காருன்னா அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோமோ, அதாவது
சரணாகதி ஒன்றை மட்டும்தான் எதிர்பார்க்கும். சர்வ தர்ம பரித்தியாகத்தை அங்கமாக எதிர்பார்க்கும் என்று பார்த்தோம். என்ன பாருங்க, எதை அந்தமாக எதிர்பார்க்கும்? சர்வ தர்ம பரித்தியாகத்தை அங்கமாக எதிர்பார்க்கும். எல்லா தர்மங்களையும் விடு, சர்வ தர்மான் பரித்தியஜ, எல்லா தர்மங்களையும் விடு, மாமேகம் சரணம் ரஜா, என் ஒருத்தனையே சரணமாக 10 சொல்லியிருக்காரோ அப்படி கட்சி. அதுதான் சர்வ தர்ம பரித்தியாகத்தை அங்கமாக எதிர்பார்க்கும் பார்த்தோமோனோ. அப்ப சர்வ தர்ம பரித்தியாகத்தை அங்கமாக சொல்லிட்டு இப்ப அங்கத்தை எதிர்பார்க்காதீரே என்ன சுவாமி? சர்வதை எல்லா தர்மங்களையும் விடுன்னு ஒண்ணு, அது விட்டால் அது விடுறது ஒரு அங்கம். அந்த அங்கத்தை எதிர்பார்க்கிறான்னு சொல்லிட்டு பகவான் அங்கத்தை எதிர்பார்க்க மாட்டார். எதிர்பார்த்தா சாத்தியபாயம். இப்படி பேசுறதுனா உண்மைதான். இப்ப என்னன்னா புரியத்துக்கான ஒன்னும் கஷ்டமே இல்லை, ஒரு கஷ்டமே இல்லை. ஆச்சரியமான சம்பிரதாயம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒண்ணும் இல்லை, செய்ய வேண்டியதை அன்வய முக்கியன்னு இருக்கிற அங்கத்தை எதிர்பார்க்கப்படாதான் முக்கியம். நான் அதோடு செய்யணும், அந்த செஞ்சதை பகவான் எதிர்பார்க்கிறான்னு சொன்னாதான் அங்கம்னு அர்த்தம். நான் செய்வதை ஏதாவது செய்யணும், அந்த செஞ்சதை பகவான் எதிர்பார்த்தால் அப்ப அது அங்கன்னு அர்த்தம். இப்ப என்ன சுவாமி நீங்க பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லை. ஆனால் சர்வதர்ம பரித்தியாகம் விடுகை அப்படின்னா பற்றுகை கிடையாது, விடுகை. விடுகைன்னா இதை செய்து வராதே, இதை செய்து விட்டு வராதே, எனக்கு பிடிக்காது, இது செய்துட பெருமைவா, அதெல்லாம் பண்ணாது அப்படின்னு சொன்னார். இப்ப எதையும் பண்ணாதேன்னு சொன்னா அது அங்கமாகுமா? அங்கமாகாதா? ஆமா சொன்ன அது என்னமா அங்கம்? இதையா பண்ணிட்டு வான்னு சொன்னதான் அங்கமாகும். பண்ணாதேன்னு சொல்லியாச்சுன்னா எப்படி ஒண்ணாகும்? ஆனா பண்ணாதேன்னு சொன்னது உண்மை, அது அங்கமாகுமான்னு அங்கமாகாது. அப்போ ஒரு அங்கம் இருக்கு. என்ன அங்கம் இருக்கு? பண்ணாதேன்னு ஒண்ணு இருக்கு. பண்ணாதேன்னு ஒரு அங்கம் இருக்கணும். அந்த அங்கத்தை நீ பண்ணாம இருந்தால் பகவான் ஏத்துக்கிறான். அப்ப அது அங்கமான அங்கம் கிடையாது. புரியத்துக்காக சொன்னேன். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா நல்லா புரிஞ்சிடும். ஒண்ணும் கஷ்டம் இல்லை. ஏதாவது சில பேர் பெண்ணை பார்க்க போறான், கல்யாணத்துக்காக வரன் பார்க்கறதுக்காக போறான். பொண்ணு நல்லா பண்ணு, நல்ல குணவதி, நல்ல பாசுரம், நல்லா செய்ப்ப, நல்ல பெண்ணு தான், நல்ல பெண்ணு தான். உடனே வரலாம் சொன்னார். இந்த மாப்பிள்ளை ஆட்டம் மாமனார் ஆட்டம், சுவாமி நல்லா பொண்ணா இருக்கு, நமக்கு ஒண்ணும் வேண்டாம், அவ கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எதுவும் பண்ண வேண்டாம், நம்ம அப்படியே கல்யாணம் பண்ணிக்கலாம்னாரு. சில பேர்லாம் சொல்லணும், கட்டின புடவையோடு அனுப்பிச்சு வைங்கோ அப்படின்வா. அந்த மாதிரிலாம் அனுப்ப முடியாது. அவளுக்கு என்னென்ன உண்டு அதெல்லாம் குடித்துதான் அனுப்புவா, இருக்கட்டும் அப்படி கட்சியதே. இப்ப இவர் என்ன சொல்லிட்டார், அந்த மாமனார் கேட்கிறார், எந்த ஏத்த மாதிரி சம்பந்தி, சுவாமி நாங்க பொண்ணை பெத்தவா, உங்களுக்கு என்னென்ன வேணும் எதை வேணும் இப்பே சொல்லுங்க அப்படின்னாரு. இல்ல எங்களுக்கு நிறைய விதி இருக்கு, நிறைய இருக்கு, என்னென்ன வேணும்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னார். பயந்துட்டாவா, என்ன இவர் என்னென்ன வேணும்னு சொல்லிக்கிற, ஏதோ கேட்க போறாருன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொல்றாரு, ஒண்ணுமில்லை, ஒண்ணும் எடுத்துட்டு வராம வர்றக்கூடிய விதிதான் எங்களுக்கு, அந்த மாதிரி இது வரையா நான் ஏத்துக்கிறேன், ஒன்னும் எடுத்துட்டு வரப்படாது, எதையும் கொண்டு வரப்படாது அப்படின்னு இவர் சொன்னார். இப்ப இவர் ஏதோ எதிர்பார்க்கிறான்னு அர்த்தமா? ஏதோ எதிர்பார்க்கிறான்னு அர்த்தமா? இல்லையே, ஒன்னையும் கொண்டு வரப்படாதுன்றதுன்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாமனா சொல்லிட்டு இருக்காரு. இவர் தான் மாமனான்னு சொல்லுவா இல்லையா? இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப எதையா கொண்டு வா அப்படின்னு சொன்னாதான் அங்கம்னு அர்த்தம். எதையுமே கொண்டு வராதே அப்படின்னு சொல்லியாச்சு, அது அங்கத்துல சேருமான சேராதே. அதைத்தான் கண்ணன் விதிக்கிறான், சர்வதர்மான் பரித்தியஜ, எல்லா தர்மங்களையும் விட்டுடு, இந்த தர்மத்தை பண்ணிட்டு வான்னு சொன்னா அங்கத்தை எதிர்பார்க்கிறான்னு அர்த்தம். அந்த தர்மத்தை விட்டுட்டு வான்னு சொல்லிட்டாரு. சர்வதர்மான் பரித்தி, எல்லா தர்மங்களையும், நீ என்னென்ன தர்மங்கள் வச்சுட்டு இருக்க அத்தனை தர்மத்தை விட்டுடு. விட்டாச்சுன்னா என்ன பண்ணும், என் ஒருத்தரே தர்மமாக பத்து, மாமேகம் சரணம் பிரஜா, அதுதான் ரொம்ப முக்கியம். விட்டுட்டு பேசாமலாம் இருக்கப்படாது. அப்ப என்ன பண்ணும், பகவானே ஆரணக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்தார், நாகநமிச நம்பிரான் சரணே சரண். அப்ப பகவானே அவருடைய திருவை தவிர மற்றொன்னு கிடையாதுன்னு தெரிவிக்கிறான் இல்லையா? அதுதான் உண்டு. அப்படி இருக்க செய்து அப்ப விட்டது உபாயமாகுமா, பண்ணினா உபாயமா? பண்ணினா உபாயம், இத பண்ணிட்டு வா, அப்ப அது அங்கமாறுதுன்னு அர்த்தம். நான் பண்ணவே இல்லையே சுவாமி, விட்டுட்டேனே, அப்ப விட்டது அங்கமாகுமான? அங்கமாகாது. அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார் பிள்ளைக்காச்சாரியர். நான் எல்லா தர்மங்களையும் விடுறேனும், எதையும் பண்ணாம இருக்கிறனும், அது என்ன மாதிரி யோகம்? இன்னும் ஒண்ணுமே ஆகாது. இதுக்கு சொல்ல வந்தா,
இப்படிப்பட்ட மாமனாரை கொண்டாட ஆரம்பிச்சுவா. ஓ, இது என்ன சுவாமி இந்த மாமனார் ஒண்ணுமே வேண்டாம்னு சொல்றாரு, ஒண்ணுமே வேண்டாம் சொல்லி சீத்தை பிராட்டி இருக்காளே, பிராட்டி எப்பவுமே எப்பவுமே தன்னை பத்தி அறிமுகப்படுத்தும் போது முதல்ல யாரதமா சொல்லுவா? ராமனை பத்தி சொல்ல மாட்டா, ஜனகதை பத்தி சொல்ல மாட்டா, தன் தகப்பனாரை பத்தியோ தன்னுடைய பர்த்தாவான ராமனை பத்தியோ சொல்ல மாட்டா. முதல்ல என்ன யாருமா சொல்லுவா? தசரதனுடைய மாட்டுப்பண்ணுன்னு சொல்லிப்பா. தன்னை முதல்ல இது இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். அதனாலதான் ஆண்டாள் தெரிவிகளா வருங்க, நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். என்னைக்குமே மாமனாரை கொண்டாடணும். இன்னைக்கு அது இல்லவே இல்லை. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தனி கொடுத்தனம் உண்டான்னு பாக்குற. அவளை கொண்டாடினாதான் அந்த அந்த குடும்பமே பல்கலைக்கழகம் சொல்றா. இதுக்கு சொல்ல வந்து என்ன? அதே போல இது தசரதன முதல் தசரதனுடைய மாட்டு பண்ணான்னு சொல்லிக்கிறார். அது மட்டும் இல்ல, அந்த சொல்றச்சு எப்படி சொல்றாச்சுன்னா, ஜனகனுடைய பேரையும் சொல்லல, ராமனுடைய பேரையும் சொல்லல. முதல்ல தசரதன மாட்டு பொண்ணு, அதுக்கு அடுத்தபடியா ஜனக புத்திரின்னு சொல்றா. கடைசியில தான் ராமன், ராமனுக்கு பத்திரின்னு. இது என்ன? ராவணன் கேட்கும் போது இப்படிதான் சொல்றா, அனுமான் கேட்கும் போது இப்படிதான் சொல்லிட்டு இருக்கா. இன்னும் கேட்டா இன்னும் ஒருபடி மேல சொல்றா, எங்க மாமனார் ஹனுமன்னு எங்க மாமனார் உயிரோடு இருந்திருந்தா இந்த நிலை எனக்கு வந்திருக்குமா? இப்ப அசோகனத்துல இருந்துட்டு இருக்கனே, இந்த நிலை எனக்கு வந்திருக்குமா அப்படின்னு யாரு? ராமன் இருக்கச்சே இந்த வார்த்தை சொல்றா. அப்பனா ராமன் நிலை என்ன? ராமன் பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா இந்த நிலையை வந்திருக்காத. தசரத சக்கரவர்த்தி என்னுடைய மாமனார் இருந்தா இந்த நிலையை வந்திருக்காது. அப்ப ராமன் எப்போதோ வந்து என்ன ரட்சித்திருக்கலாமோ, ரட்சிக்கலையே. ஏன்னா மாமனார் இருக்கிற பெருமை வந்துருது இல்லையா? ஏன் சுவாமி அந்த பெருமைன்னா, ஐயர் பார்த்து பண்ணி வைத்த கல்யாணம். ஐயரா? ஐயர் ஐயங்கிறலாம் அன்னைக்கு உண்டாரு. ஐயர்னா பெரியவர்னு அர்த்தம், மூத்தவர்னு அர்த்தம். ஐயர் ஐயர் இந்த அடிக்கடி வியாக்கியானத்துல ஐயருடைய வார்த்தைன்னு. அப்ப ஐயங்கார் வார்த்தை தனியா வருமானா? அதுதான் கிடையாது. ஐயர்னா பெரியவர்னு அர்த்தம், மூலவர்னு அர்த்தம். அப்படி இருக்கே அப்படின்னா மாமனார் பார்த்து பண்ணி வச்ச கல்யாணம் அப்படின்னு தெரிவிக்கிறாள். எதுக்குன்னா, அப்ப இந்த விதி, அந்த விதியை எதிர்பார்க்கணும்னு சொல்றாருன்னா, வேண்டாம் சொல்றது எதிர்பார்க்கறது அங்கமாக்கலாம் கிடையாது. எத்தையும் பண்ணாதுன்னு சொல்றாரு. பண்ணிட்டு வான்னு சொன்னாதான் எதிர்பார்க்கறது அர்த்தம், அங்கத்தை எதிர்பார்க்கறது. எத்தையும் பண்ணாதுன்னு சொல்ற இல்லையா? அதனால பண்ணாதுன்னு சொல்ல முடியுதா? அப்ப விதியை எதிர்பார்க்கறது சொல்வாருன்னா வேண்டாம் சொல்றதை தானே இந்த இடத்துல அங்கமா வைக்கினார். ஆனால் அத போல பெருமாளும் உன்னை பண்ணிட்டு வான்னு சொல்லலையே. இந்த மாமனார் எதுவும் வேண்டாதுன்னு சொல்றாரு, பண்ணிட்டு வான்னு சொல்லியே, விட்டுட்டு வான்னு சொல்றாரு. சர்வ தர்ம பரித்தியாகம், எல்லா தர்மங்களையும் விடு அப்படின்னு. அப்ப தியாகத்தை விடுத்தபடியாலே அது அங்கத்தில் சேராது. அப்ப ஒரு அங்கம் இருக்கு. என்ன அங்கம் இருக்கு? எல்லாத்தையும் விடுறது ஒரு அங்கம். அது அங்கத்தில் சேருமான சேர புரியுறது. ஏன்னா விடுறது அங்கமாகமான ஆகாது, பற்றுவதுதான் அங்கம். இதை பண்ணிட்டு வான்னு சொல்லியாச்சுன்னா தப்பு. பண்ணிட்டு வர சொன்னார் சுவாமி. அப்ப பண்ணலன்னா நம்ம கிடைக்காது. அப்ப பண்றது உபாயம், பண்றது அங்கம் அப்படின்னு வந்துடுறது. எத்தமே பண்ணல சுவாமி அவர் கொடுக்குறாரு. அப்ப எத்தமே பண்ணாததுன்னு ஒரு நிலை இருக்கணும். ஆமா, அந்த நிலையை அங்கமா வச்சுக்கணும். அதை பண்ணவே இல்லையே. பண்ணாததுன்னு எங்கமா அங்கமா வச்சுக்க முடியும்? பண்ணினாதானே அங்க வரும். அதான் தெரிவிக்கிறாரு. ஆகா, அப்படி அது அங்கத்தில் சேராது. பகவான் நம்மை ரட்சிக்க வரும்போது நான் என்னை ரட்சித்துக் கொள்கிறேன் சொன்னா அவர் வரமாட்டார். என்ன ரட்சிக்கிற போது நான் ரட்சிக்கிறேன் சுவாமி. ஆனா ஏன் சில பேருக்குள்ள சில காரியம்லாம் நடக்கலைன்னா இதுதான் காரணம். அவர் ரட்சிக்கிறதுக்கு தயாரா இருக்காரு. இவன் என்ன பண்ணா, இவனுக்கு இருக்கக்கூடிய வந்து அகங்காரம் மமகாரம் சுவாதந்திரம் என்ன பண்றதுன்னா, எனக்கே நல்லா தெரியும் சுவாமி, அதெல்லாம் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி. சரி, இவன் எப்போ இருக்கட்டும், இன்னும் 4 ஜென்மா காத்துட்டு இருக்கணும், 40 ஜென்மா 400 ஜென்மா காத்துட்டு இருக்கோம், எத்தனையோ கோடிக்கணக்கான ஜென்மா காத்துட்டு இருக்கோம், இன்னும் காப்போமே அப்படின்னு இருக்கிறா இல்லையா? அதனால இந்த நிலையில் இருக்கு இல்லையா? அப்ப தேவரீர் தான் இன்னைக்கு சொத்தை தேவரீர் தான் ரட்சிக்கணும். ரட்சிக்க வரும்போது ரட்சிக்க கொள்கிறேன் என்று சொன்னா வரமாட்டேன். நான் என்னை காக்க வல்லவன் அல்லேன். காக்கவன் தேவரீர் தான். இந்த சொத்தை தேவரீர் தான் ரட்சிக்கணும், தேவரீர் தான் ரட்சிக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட பிரார்த்திக்கணும். அந்த பிரார்த்தனையும் உபாயம் கிடையாது, அது புத்தி விசேஷம். 2வது, நான் எல்லா தர்மங்களையும் விட்டு என்னணும், விடுவது அங்கமாகும்னா கிடையாது, விட்டுருக்கனே, பண்ணிட்டு வந்தேதான் அங்கமாகும், பண்ணலையே. அதனால வேதாந்தேசுடைய பட்சத்துக்கும் விரலோகாஜர பட்சத்துக்கும் சிறு வித்தியாசம் உண்டு. வேதாந்தேசுடைய பட்சம் அங்கமாகும், ஆனுகூல்யச சங்கல்பகா பிராதிகூல்யச வர்ஜனம் ரட்சி விஸ்வாசகா கோத்திருத்த வர்ணம் ததா கார்பண்யம் ஆத்ம நிக்ஷேபம்
இதெல்லாம் அதாவது கார்பண்ணை வரைக்கும் அங்கம். அது ஆத்ம நிச்சயம், ஆத்மா சமர்ப்பிப்பதற்காக இதெல்லாம் அங்கம், அங்கீயாக ஆத்மா சமர்ப்பிக்க அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆனா இந்த ஆரம் அவகாத ஸ்வேதம் போல ஏற்படுகிறது. அவகாத ஸ்வேதம் போல அப்படின்னு அவகாத ஸ்வேதம் என்னது? நெல்லு குத்தர்ச்சே வேற வருது, இயற்கையா வந்துடுறதுன்னா அந்த மாதிரி ஏற்படுறது. இப்ப இந்த பிரபக்தி தேகம் தொலையும் போது முக்தி கொடுக்கும். முடிக்க போறார், முடிக்க போறாரு, தர்மபூத ஞானத்தை முடிக்க போறார். ஆனா ஒண்ணு நிறைய இருக்கு, முடிச்சிட்டு திரும்பி வேற வேற எல்லாம் எடுக்கிறார். என்ன இந்த பிரபக்தி தேகம் தொலையும் போது தேகாவசானே முக்தி சியாத். 6 வார்த்தை சொல்லியிருக்கானோ, அகமேவ பரம் தத்துவம் தரிசனம் பேதையேகச்ச உபாயேஷு பிரபக்தி சியாத் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி சாத்துன்னு தெரிவிக்கிறா இல்லையா? அப்படிங்கிறது முக்தி கொடுக்கும். கடைசியில பிராணம் போற சமயத்துல பகவத் தியானம் இருக்கணும்ன்றது எதிர்பார்க்காது. அப்படின்னா அந்திம ஸ்மிருதி வர்ஜனம். அந்திம ஸ்மிருதி வர்ஜனம்னா அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதம். வராக நாயனார் தெரிவிக்கிறார், நான் உன்னை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு உன்னை மேலான கதிக்கு அழைத்துக் கொண்டு போகிறேன். வராக நாயனர் உறுதிமொழி கொடுக்கிறார் அவரு, யாருக்கு? பிரபன்னனுக்கு. அதே போல இங்க இந்த சொல்றாரு அந்திம ஸ்மிருதி, கடைசி காலத்துல அவன் நினைவு இருக்கின்ற, நினைவு இருந்துட்டா அவனும் தவறு கிடையாது, நினைவு இருக்கின்ற அவசியம் கிடையாது. பக்தனுக்கு நினைவு இருக்கணும், அது நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நினைவு இல்லாதான் என்ன ஆயிடுத்து, ஜடபரதருக்கு அடுத்த ஜென்மால மானா பறந்துட்டாருன்னு பார்த்தோமோனோ. அதே போல அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசான அந்த தேகத்திலே முக்தின்னு தெரிவித்தார். இதற்கு மேல இதெல்லாம் இருக்க செய்து. சரி சுவாமி, துவயத்தை எத்தனை தடவை சொல்லணும்? சரணாகதி எத்தனை தடவை? ஒரு தடவை தான். துவயத்தை ஒரு தடவை தான் சொல்லணும். அப்ப நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறேன் சுவாமி, சொல்றதுலாம் அது சொல்லக்கூடிய தன்மை உபாய பாவம் கிடையாது. துவயத்தை முதல் தடவை சொல்றதுதான் உபாய பாவம், அடுத்த தடவை சொல்றதுன்னா புருஷார்த்த பாவம் உபேவாயம் பேரு. அப்படி கட்சே முதல் தடவை தான் சொல்லணும். ஒரு நல்ல தெரியுது சரணாகதி ஒரு தடவை தான், 2 தடவைலாம் கிடையாது, ஒரே ஒரு தடவை தான். சக்ருதே இது ராமனே தெரிவிக்கிறார், சக்ருதேவ பிரபன்னாய தவாத்மீது சயாயச்சே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் கிருதம் மமா. ராமன் சுக்ரீவன் சொல்லும் போது விபீஷணன் ஒரு தடவை சரணாதி பண்ணிட்டான், ஒரு தடவை சரணாதி பண்ணான். சுக்ரீவா, நான் அவனை விடமாட்டேன் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப ஞாசம்னாலே சரணாகதின்னு பேர். ஞாசம்னு சரணாகதி. ஞாசம் என்றால் வைத்து விடுதல். ஞாசம் ஞஸ்தம் வைத்து விடுதல் அப்படின்னா நம் ரட்சாபரத்தை வைத்து விடுதல். சில பேர் என்ன சொல்லுவாங்க, சுவாமி ஏன் அந்த பொறுப்பெல்லாம் நீ வச்சுட்டு இருக்க, என்கிட்ட கொடுத்துரு, என்கிட்ட. இதுதான் ஞாசம். என்னமோ நினைக்க வேண்டாம். நம்ம ஞாசம்னா என்னது? இதுலயும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. இந்த ரக்ஷாபரத்தை வைக்கிறதுன்னு அதுக்குன்னு இது சமாசனம் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொன்னு பரநியாசம் அப்படின்னு ஒண்ணு பண்றா. இது தங்கல சம்பிரதாயத்துல எல்லாமே ஒன்னாசம் பண்ணிடுறா. இருக்கட்டும். அப்படி இருக்க செய்து அந்த ரக்ஷாபரத்தை வச்சு விடுதல் அப்படின்னா நம்முடைய பாரத்தை பகவான்கிட்ட சமர்ப்பித்தல். அப்படின்னா என்கிட்ட ஒண்ணும் இல்லை சுவாமி, உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குற வேண்டும். அந்த சமர்ப்பிக்கல் இல்லையா, அந்த சமர்ப்பிதான். அப்ப அந்த சமர்ப்பித்தல் தான் அப்படின்னு இதை வேதாந்த தேசிகரே ஞாத தசகத்துல முதல் ஸ்லோகத்தை தெரிவிக்கிறார். ஞாத தசகத்திலேயே அவருடைய 2 விதமான நிலைப்பாடும் உண்டு வேதாந்த தேசிகர்ல. முதல் நிலை வேறு, 2ஆம் நிலை வேறு. அதனால்தான் கொஞ்சம் அங்க கன்ஃபியூஷன் வரும். பெரியவாச்சான் பிள்ளையாரே திருத்தப்பட்டு கொஞ்சம் மாறினார், விசாரத்துக்கு போக வேண்டாம். அதனால எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப வேதாந்த தேசிகர் ஞாத தசகத்துல முதல் ஸ்லோகத்தை சாகிறார், நான் என்னை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு, என் ரட்சணத்தின் பல நயத்தம் தேவரீருடையதே, என்னுடைய ஒன்றும் கிடையாது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அப்படின்னு புத்தி பண்ணி விடுகிறேன். இதான் புத்தி, இதான் ஞாசம். என்னை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு தேவரீருடையதே, இதுதான் என்னுடைய ரட்சணம் தெரிவிக்கிறாளியா அப்படின்னு தெரிவிக்கலையா. இதுதான் நிலை, இது வேதாந்தேசிய நிலை. திரிலோகாச்சார நிலை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் சரணாகதினா என்னது? சரணம் இது ஆகதிகி சரணாகதி. சரணம் இது ஆகதிகி சரணாகதி. நீயே உபாயம் என்று யார் சேர்ந்தானோ அவன் சரணாகதன். சரணாகதன் என்னது? நீயே உபாயம் என்று யார் சேர்ந்தானோ அவனே சரணாகதன். அப்ப அது ஞானத்தின் ஒரு நிலை தானே, செறிந்த நிலை. நீயே எனக்கு
உபாயமாக இருந்து என்னை ரட்சிப்பா என்கிற நிலை இருக்கே, அது ஞானத்தில் எழுதின அப்படின்னு தெரிவித்தார். இப்ப சுவாமிக்கு, சீனிவாசாச்சார சுவாமிக்கு இதெல்லாம் சொல்லிட்டே வந்தாரோ, திடீர்னு அவருக்கு ஒரு ஞாபகம் வந்துட்டு, ஓ இதெல்லாம் ரகசிய திரயமா எடுத்து நான் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேனே, இது சொல்லவே படாதே, இதெல்லாம் நீங்க ஆச்சாரியன்ட்ட கேட்டுக்கணுமே, எங்கிட்ட கேட்கிறாளே, கேட்கிறாள் என்ன, நான் இதை சொல்லிட்டு இருக்கேனே, நான் இதை சொல்லப்படாது, இது ரகசியமான காலட்சேபம் கேட்கணும், ரகசியமா கேட்கணும். ஆச்சாரன்ட்ட நன்னா அடிபணிந்து 6 மாசம் அடிபணிந்து நன்னா அவருக்கு கைங்கரியம் பண்ணி 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 அதுக்கப்புறம் கேட்கணும். ஆனா இந்த புஸ்தகம் நான் யதீந்திர மத தீபிகாங்கிற புஸ்தகத்தை எழுதினேனோ, இந்த எழுதினது எதுக்குன்னா பாலர்கள் தெரிந்து கொள்வதற்காக. சிறு வயசுல இருக்கிறவாளாம், சுவாமி எங்களுக்கு 60 வயசாவது 70 வயசாவது எங்களுக்கே தெரியல, இந்த சிறு வயசுல தெரிஞ்சுக்கான்னா அன்னைக்கு அந்த மாதிரி இருந்திருக்கா, அவ்வளவு ஞானத்தோடு இருந்திருக்கான்னு அர்த்தம். இதுக்கு சொல்ல வந்த பாலர்கள் தெரிஞ்சு கொள்வதற்காக நான் சொல்ல ஆரம்பிச்சேன். வர இந்த ரகசிய திரையன் எல்லாம் நான் சொல்லப்படாது, நான் சொல்லப்படாது ஒரு சொல்லிட்டாரு, சொல்லப்படாது. அதோட இதோடு இதை முடிக்கிறேன், இதோடு முடிக்கிறேன். அப்ப முடிக்கிறேன்னு அர்த்தம், இனிமே நீங்க கேட்கணும் தெரிஞ்சுக்கணும்னா உங்க ஆச்சாரன் கேட்டுங்க. இது யார் சொல்றது? சீனிவாசாச்சாமி யதீந்த மத தீபகாதா பிரபத்தகாச்சாரியர் சீனிவாசாச்சாரிய சுவாமி தெரிவிக்கிறார். இனிமே நீங்க இதெல்லாம் கேட்டுக்கணும்னா அவர்கிட்ட கேட்டுக்கோ, இதோட இதை நான் நிறுத்திக்கிறேன், இது இந்த இந்த பிரபக்தி சரணாகதி விஷயம்லாம் நான் சொல்லப்படாது. ஆக பக்தியோ பிரபக்தியோ மோட்சத்துக்கு சாதனம், நமக்கு தெரியும். பக்தியும் மோட்சத்துக்கு சாதனம், பிரபக்தியும் மோட்சத்துக்கு சாதனம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விடலை, சீனிவாசாச்சாரிய சுவாமி விடலை. சரி, சில சில மதத்தவர்கள்லாம் மோட்சத்துக்கு சாதனம் எதை சொல்றான், ஒவ்வொன்றும் எடுக்கிறார். ரொம்ப வேடிக்கையா இருக்கும், ரொம்ப வேடிக்கையா இருக்கும், நமக்கு சிரிப்பெல்லாம் வரும் சில நேரத்துல. இந்த மாதிரியே மதங்கள் இருக்குமான்னு. சில சில மதங்கள்லாம் மோட்சத்துக்கு சாதனமா எதை சொல்றா, மோட்சம் என்ன எதை சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா வேறு வேறு மதத்தவர்கள் சொல்றா. ஒரு 4-5 மதத்தை தான் எடுத்திருக்கார், அதை தான் அடைய சொல்ல வர. ஆனா இந்த மதங்கள்லாம் நம்ம திருவாய்மொழி அவதாரிகளை நம்ம எல்லாரும் பார்க்க போறோம், நல்லா பார்க்க போறோம். அப்ப நம்ம பார்க்கலாம் எப்ப வரும் சுவாமி பெருமாட்ட கேட்கணும் அப்படின்ட்டு இது சொல்ல வந்தன. அப்படி இருக்கச்சே இந்த என்னென்ன மதத்தோட என்னென்ன எடுத்திருக்கா சொல்ல பாருங்க. முதல்ல சாருவாக மதம், பேரே பாருங்க, சாருவாக். சாருன்னா அழகு, சாருல தானே சில பேர் வச்சிருப்பா, அழகா இருப்பான்னு அர்த்தம், தெரியாது எப்படி இருக்கான்னு. சாரு வாக்கு, அவனுடைய வாக்கு அவ்வளவு அழகா இருக்குமா, பேசச்சைய முத்து விதிர்ந்தா போல என்னமா பேசிட்டு இருக்கா, இத்தனையும் உண்மை போட்டிருக்கு, இவ்வளவு நன்னா இருக்கு, இந்த மாதிரி பேசுறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு நமக்கு தோணும். அத்தனையும் பொய். ஆனா அந்த மதத்துக்கு பேரு என்ன? சாரு வாக்கு. இன்னொரு மதம் அந்த அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, லோகத்துல பிரசித்தமா இருக்கிறது அந்த மதம் தான். அதனால அந்த மதத்துக்கு லோகாயத்த மதம்னு பேரு, சாருவாக்க மதம்னு பேரு. அது காரண பெயர், லோகத்துல பிரசித்தமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பிரசித்தமா தானே இருக்கா, யாரும் உண்மையை பேசிட்டு இருக்கா. ஆத்மா சரீரம் விவேக ஞானமே இல்லாம பேசுறாளோ அதுதான் அவனுடைய கட்சி, அவனுடைய மதம் அதுதான் லோகாயத்த மதம்னு பேரு. அவனுக்கு அவனுடைய கொள்கை என்ன தெரியுமா? கண்டதே காட்சி கொண்டதே கோணம், கண்டதே காட்சி கொண்டதே கோணம். உடம்பு வேறு ஆத்மா வேறு எல்லாம் கிடையாது, இந்த சரீரம் வேறு ஆத்மா வேறு அதெல்லாம் கிடையாது. தேகமே ஆத்மா, இந்த சரீரமே ஆத்மா, தேகமே ஆத்மா. நன்னா சாப்பிடு, நன்னா சாப்பிடு, எவ்வளவு வேணுமோ சாப்பிடு, நன்னா தூங்கு, நன்னா என்னென்ன அனுபவி. இப்போ ஏதாவது நன்னா சாப்பிடணுமா, சாப்பிடணும்னா அல்வா கண்டி சாப்பிடணுமா, ஆமா. அப்ப நெய் வேணுமோ, நெய் வேணும்னா என்ன சொல்லுவேன், நெய் எங்க சுவாமி காசு இல்லையா, போய் கடை வாங்கிக்கோ, கடை வாங்கி நெய் வாங்கி சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டுடு. கடை வாங்கி நான் சுவாமி திருப்பி கொடுக்க வேண்டாமா, கொடுக்க வேண்டாம். கொடுக்கலன்னா பாவமா? பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது, ரொம்ப நல்லா இருக்கணும். இதான் மதம். இன்னைக்கு அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கா, இன்னைக்கு அந்த மாதிரி சாருவாக லோகாயத்த, அதனாலதான் அதுக்கு பேரே லோகாயத்த மதம், அதுக்கு பேரே நீ காசெல்லாம் நெய் வாங்கினது காசெல்லாம் கொடுக்க வேண்டாம், கடன் வாங்கிக்கோ, அந்த கடனை திருப்பி பெற வேண்டாம், திருப்பி கொடுக்கலன்னா பாப புண்ணியமே கிடையாது. இது திடீர்னு சாருவாக மதம். தேகம் போயிட்டா, இந்த சரீரம் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், தேகமும் ஆத்மாவும் ஒண்ணு அப்படின்றா இல்லையா. தேகம் போயிட்டு ஆத்மாவும் போயிடும், சாமி இந்த சரீரம் போயிடுச்சுன்னா ஆத்மாவும் போயிடுச்சு அப்படின்றாங்க. இந்த மதத்தை எதுன்னு மோட்சம் சொல்றது? இந்த மதத்துல எதை மோட்சம்னு சொல்றது? சுவாமிக்கு இவருடைய மதமே பொருந்தலையே. நீ இந்த சரீரம் கீழே வந்ததுக்கு ஏதாவது போகணுமோனோ, அதுவே இல்லைன்னு சொல்லி பொருந்தவே இல்லையே. தேகம் போனாலே ஆத்மாவும் போயிடுச்சுன்றையே,
அதனால என்ன தெரியுது, அவனுக்கு எதுவுமே இல்லையே, அவனுக்கு என்ன தெரியுது, அவனுக்கு பிரவர்த்தியே இல்லை, எந்த விதமா பிரவர்த்தியே இல்லையே அப்படின்னு தெரியல. ஆனா நம் மதம் சனாதன தர்மம், நம்முடைய மதம் ஜன்மாவதம் அப்படின்னு தெரியுங்களே. சரி சுவாமி, இப்ப நீங்க இவ்வளவு தூரம் பேசுறே, லோகத்துல 2 பெரிய மதங்கள் இருக்கணும். நம்ம சனாதன தர்மம் குறைச்சல தான் இருக்கு. லோகத்தோட பாரத தேசத்துல அதிகமா இருக்கலாமே தவிர, லோகத்தோட வெற்றினை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய சனாதன தர்மத்துடைய ஆட்கள் குறைச்சல் தான். ஆனா அதை விட 2 மதங்கள் பிரதானமா இருக்கணும். இந்த ஒரு மதம் பிறந்து 2025 வருஷம் ஆகுது, ஒரு மதம் இருந்து 1500 வருஷங்கள் ஆகுது. ஆனா அந்த 2 மதங்கள் இருக்கணும். அந்த 2 மதங்கள் அவளுக்கு வைகுண்ட விதைன்னு சொல்றா சுவாமி. வைகுண்ட விதை எப்படின்னு தெரியலனா, எனக்கு விஷயமே ஒன்றும் தெரியலையே. என்ன சொன்னேன், என்ன சுவாமி, அவளுக்கு போவாளா, வைகுண்டத்துக்கு போவாளா, அவ இப்படி போவா, எப்படி சீவைக்கணும் போய் எப்படி போய் செய்வான்னா, முதல்ல நாம போறோமா, நாம போவானா, அதுவே நம்ம புரிஞ்சுக்கலையே. நம்ம போனோமா எப்ப கொடுக்குறாரு, சரி சாமி நீர் போவீரான்னா கொடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்கு. ஆச்சாரன் திருவிழி பத்திட்டேன், எப்ப அந்த திருவிழியை பத்தினோ அவர் தான் கொடுக்க போறாரு. இல்லையே சுவாமி நீர் காலட்சேபம் பண்ணிட்டு இருக்கிறீ, எத்தனையோ பண்ணிட்டு ஏதோ பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. அந்த திருவடி ஆச்சாருடைய திருவடி உரிய ஒரே வழி உடையவர் திருவடி அப்படின்னா, விண்ணின் தலை நின்று வீடளிப்பான் என்று ராமானுஜன் மன்னன் தளப்புதித்து மறைநாளும் வளர்த்ததுன்னு அவர் தான் நமக்கு மோட்சத்தை கொடுக்க போறாங்க நம்பிக்கையோடு இருக்க. அவ்வளவுதானே தவிர நாம போறது இல்ல, அவ போறது மட்டும் அப்புறம் பார்ப்போம், நம்ம பரமா பார்ப்போம் முடியாது. வைகுண்டம் நம்ம போறதுக்கே நம்ம. இரண்டாவது, அவ வைகுண்டத்தையே ஒத்துக்கலையா, அவ ஏன் போகணும்னு நினைக்கிறான். அவன் 2 பேரும் 2 மதத்தர் வைகுண்டத்தை ஒத்துக்கவே இல்லையா. அப்படி இருக்கும்போது அவர் எங்க போறா, ஒத்துக்கொண்டு பிரயத்தனம் பண்றவாதான் போவாளே தவிர ஒத்துக்கவே இல்லை. ஒத்துக்காதான் போறானா, யாராருக்கோ கிடைக்கணும் தேடவே வேண்டாம், நாம கிடைக்கிறதா அது நம்ம பார்ப்போம். மற்றவாலாம் என்ன சுவாமின்னா சொல்லி பார்ப்போம், திருந்தலையா விட்டு என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அப்படி அப்ப ஒத்துக்கவே இல்லையே. ஒத்துக்கணும், முதல்ல ஒத்துண்டு பிரயத்தனப்படணும். பிரயத்தனப்பட்டாதானே அதுக்கு மேல கிடைக்கிறது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்ப சாருவாக மதம் அவனுக்கு மோட்சம் ஒண்ணுமே கிடையாது. என்ன, இந்த சரீரத்தோட ஆத்மா போயிடுத்துன்னு அர்த்தம், அப்ப ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். அதே வேறு 2 மதங்கள் அவருக்கு சீவைகள் ஒத்துக்கலையே, அதுக்கப்புறம் தான் அவர் பிரயத்தனம் பண்ணணும். ஒத்துக்காத அவருக்கும் கிடையாதுன்னு அர்த்தம். அதுக்கு மேல பௌத்தன் இருக்கு இல்லையா, அந்த பௌத்தன் என்ன சொல்றேன்னா, பௌத்தன் பின்னாடி சொல்றேன், பௌத்தன் பிரச்சன்ன பௌத்தன் ஒருத்தருக்கு பேரு, பௌத்தன் ஒருத்தருக்கு பேரு, பின்னாடி சொல்றேன். பௌத்தன்னா இவருடைய ஞானம் சனிக்கம், சனிக்கமான ஞானமே ஆத்மா என்கிறான். சனிக்கமான ஞானம்னா, இப்ப அடி பேசிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு ஞாபகத்துல வந்தது சொல்லிட்டு இருக்கேன், சொல்லிட்டேன்னு அடுத்த நிமிஷம் இந்த ஞானம் இருக்குமான இந்த ஞானம் போயிடும், அடுத்த ஞானம் வந்துடும். அடுத்த நிமிஷம் அந்த ஞானம் போயிடும், அடுத்த ஞானம் வந்துடும். இதுதான் பௌத்தனுடைய நிலை. ஞானம் சனிக்கம். முதல் நிமிஷம் பார்த்த ஞானம் அப்பவே போயிடும், அடுத்த வினாடி வந்த ஞானம் அடுத்த வினாடி போயிடும், அடுத்த வினாடி வந்த ஞானம் அடுத்த வினாடி போயிடும். அப்பனா என்ன சுவாமி, எல்லாமே போயிடுமா, மறந்து போயிடும். ஆமா, இந்த ஞானம் போயிடும், அடுத்த ஞானம் வரும், அடுத்த ஞானம் போயிடும், அடுத்த ஞானம். அந்த ஞானமே எப்ப ஞானமே ஆத்மா, அதுவும் சனிக்கன்ற அவன் பிரகாரம் ஞானமே ஆத்மா. அந்த ஆத்மா அந்த ஞானமே சனிக்கம்னா ஒரு நிமிஷம் இருக்கிறது அடுத்த நிமிஷம் இருக்காது. இவர் எங்க புறப்பட்டு போறாரு, ஞானமே இல்லைன்னா எங்க. சரி சுவாமி, போறதுக்கு முயற்சி பண்ணுவாருன்னா, முயற்சி பண்ணார்னா நேற்று என்பதே ஞாபகமே இருக்காது. நேத்தா 2 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன பேசணும்ன்றது ஞானம் போயிட்டேன், அந்த ஞானம் போயிடுச்சுன்னா இன்னொரு ஞானம் வருதுன்னு. அப்பதான் என்ன ஆகுனா, என் மனைவி பக்கத்துல இருப்பா, 2 நிமிஷத்துல இவன் தான் மனைவி நினைச்சுட்டு இருப்பேன். அப்புறம் 2 நிமிஷம் கழிச்சு என்ன ஆகணும், யாரு இந்த பொண்ணு அப்படின்னு கேட்டுட்டு இருப்பேன். இதுதான் ஞானம். ஞானம் சனிக்கம். இதுதான் அவருடைய மதம், பௌத்தருடைய மதம். சரி சுவாமி, அவர் பிரயத்தனம் பண்ண முயற்சி பண்ணா, முயற்சி பண்ணா என்ன தெரியுமாகும், பக்கத்தில் இருப்பார், முயற்சி பண்ணா இவர் மோசம் போகும். இந்த ஞானம் சனிக்கம் தானே. அந்த இவருடைய ஞானம் சனிக்கம்னா இந்த ஞானம் போயிட்டு இந்த ஞானம் அங்க போயிட்டு வச்சுக்க, அவர் முயற்சி பண்ணா அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பாகவதார் முயற்சி பண்ணா அந்த பாகவத மோட்சத்துக்கு போறார். அந்த மாதிரி இருக்கு, அங்கதான் கேள்விப்பட்டிருக்காரு, சாஸ்திர சம்மதமா இது இல்லையே, அந்த மாதிரில இருக்கு. அந்த மாதிரி கிடையாது. இல்ல, அவருடைய நிலை என்னன்னா, ஞானம் சனிக்கன்னு சொல்றச்சு. அப்பனா அடுத்தடுத்து ஏற்படுத்தணும், அந்த ஞானம் பரம்பரை முயற்சி இருக்கலாம்னா அப்படி சொல்ல போனா, அப்ப என்ன ஆகும்னா
மோட்சம் போக இன்னொருத்தர் முயற்சிக்கிறான்னு அர்த்தம். ஏன்னா இந்த நிமிஷம் இருக்கிற ஞானம் அடுத்த நிமிஷம் இல்லை, அடுத்த நிமிஷம் இருக்கிற ஞானம் அடுத்த நிமிஷம். அப்ப ஞானமே ஆத்மா இல்ல, வேற எதுவும் கிடையாது. சரீரத்துல அவர் ஒத்துக்கல, சரீரத்துல அவர் ஒத்துக்கல. ஞானமே ஆத்மா இல்லையா? இந்த ஆத்மா வேறு அந்த ஆத்மா வேறு தானே. அப்பதான் அவருக்கு மோட்சம் போக இந்த ஆத்மா முயற்சிக்கணும். அந்த மாதிரி பண்ணுவாருன்னா பண்ணவே மாட்டார். அப்ப நாம் போகிறதுக்கு முயற்சி பண்ணவே முடியாது. ஏன்னா எனக்கு ஞானமே இல்லையே. இருக்கு, ஒரு நிமிஷம் தான் இருக்கு, அடுத்த நிமிஷம் அது இன்னொரு ஞானம் வந்துடுறது இல்லையா? அப்ப என்ன சொல்ல முயற்சி பண்றது? பண்ணலையே. அப்ப வேறு யாரோ போவதற்கு நாம் முயற்சி பண்ற மாதிரி ஆயிடும். ஆனால் இதுவும் பொருந்தாது, இதுவும் பொருந்தாது. ஏன்னா ஒருத்தரை குறித்து இன்னொருத்தர் பிரயத்தனம் பண்ணுவாளா? கிடையாது. பாரியா பர்த்தாக்குள்ளேயே மோட்சம் போறது, என்னுடைய பாரியா அதனால இவ மோட்சத்துக்கு போவாளா? கிடையாது. என்னுடைய பர்த்தா இவ மோட்சத்துக்கு போவானா? கிடையாது. அவரவர்கள் பண்ணப்பட்ட பாப புண்ணியங்களுக்கு தகுந்தா போல, அவரவருடைய ஆச்சாரிய அனுகிரகத்துக்கு தகுந்தா போல, அவருடைய நஷ்டத்துக்கு தகுந்தா போலதான் அது மோட்சமே தவிர இவர் நினைக்கிற மாதிரி பகவத் அனுகிரகம் தான் எல்லாமே. அந்த அனுகிரகம் இவாளுக்கு அவளுக்கு அவளுக்கு இவாளுக்கு இருக்கு. ஆனா ஒண்ணு உண்டு, பாகவத சம்பந்தத்தால உண்டு. பாரியா சம்பந்தத்தாலோ பர்த்தா சம்பந்தத்தாலோ பிராத்தா சம்பந்தத்தாலோ தகப்பனார் சம்பந்தத்தாலோ பிள்ளையாண்ணா சம்பந்தத்தாலோ கிடையாது. இது கொஞ்சம் என்ன பண்ணிக்கோ, பாகவதார் சம்பந்தம். அப்படின்னா என்னன்னா பாரியா பர்த்தாவை பாகவதான்னு ஒரு நிலையோடு இருக்கணும், பிராத்தாக்கள பாகவதான்ற நிலையோடு இருக்கணும். இருந்தான்னா அந்த சம்பந்தத்தால உண்டு உண்டு. ஏன்னா பாகவதான நிலையில இருக்கட்டும். அப்படி இருக்கச்சு எதுக்கு சொல்லணும்? இதுக்கு பௌத்தத்துக்கு சம்பந்தமே இல்லை, நம்ம நிலையை சொல்லிட்டு. அப்ப இன்னொருத்தர் பிரயத்தனம் பண்ணா நடக்கவே போறது இல்லை. இது யாருது? இது யாரோடது? பௌத்தனுடைய. பௌத்தனுக்கு 4 சிஷ்யா, 4 பேரும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சொல்லிட்டு வர. அங்க வரைக்கும் சொல்றேன், டீட்டெயிலா சொல்றேன். இவர் சுருக்கமா எடுத்திருக்காரு சீனிவாசார சுவாமி, எல்லாம் சுருக்கமா முடிக்கின்ற சுருக்கமா எடுத்திருக்காரு. இது பௌத்தன் முடிஞ்சிட்டு. அப்ப மோட்சமே இல்லைன்னு ஆயிடுச்சு. ஜெயின மதம் இல்லையா? ஜெயின மதம் சாக்கியம் கற்றோம் சமணம் கற்றோம் சங்கரனால் ஆக்கிய நூல்களை ஆராய்ந்தோம் பாக்கியத்தால் சங்கற்கரியானை சேர்ந்தோன்னு திருமேஷியாழ்வார் தெரிவிக்கிறார். சாக்கியம் கற்றோம் சமணம் தான் ஜெயினன். அந்த ஜெயினன் என்னன்னா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். சப்தபங்கி வாதம்னு பேர். சப்தபங்கி வாதம். ஷான் அஸ்தி ஷான் நாஸ்தி ஷான் அஸ்தித நாஸ்தித ஷான் அஸ்தித அவஸ்தம் யச்ச ஷான் நாஸ்தித அவஸ்தம் யச்ச ஷான் அஸ்தித நாஸ்தித அவஸ்தம் யச்ச. இப்படியே 7 விதமான பங்கி சப்தபங்கி வாதம்னு பேர். அதாவது சான் அஸ்தி சான் நாஸ்தி சான் அஸ்தித நாஸ்தித சான் அஸ்தித அவஸ்தம் யச்ச சான் நாஸ்தித அவஸ்தம் யச்ச சான் அஸ்தித நாஸ்தித அவஸ்தம் யச்ச அப்படின்னு 7 தடவை சொல்லுவார். அப்படின்னா இது சப்தபங்கி வாதம்னு பேரு. இந்த வாதத்துக்கு சப்தபங்கி வாதம் பேரு. சாமி தமிழ்ல சொல்லலாமே, சொல்றேன், தமிழ்ல சொல்றேன். இருக்குன்னு சொல்லலாம், நல்லா கேட்டுக்கோ. ஆனா இது ஒண்ணும் பிரயோஜனமே இல்லை. சொல்றேங்க, இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம், இருக்கு என்று சொல்லலாம், இல்லை என்று சொல்லலாம். 3வது இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம், இருக்குன்னு சொல்லலாம், இல்லை என்று சொல்லலாம், இருக்கு என்று சொல்லலாம், சொல்ல முடியாது என்று சொல்லலாம், இல்லை என்று சொல்லலாம், சொல்ல முடியாது என்று சொல்லலாம், இல்லை என்று சொல்லலாம், இருக்கு என்று சொல்லலாம், சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம். இப்படியே எல்லாத்தையும் சொல்லுவான். இப்படியே எல்லாத்தையும் இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம், இருக்கு இல்லைன்னு சொல்லலாம், இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம், சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி 7 சொல்ற. இது என்ன சுவாமின்னா பிரியத்துக்காக சொல்றேன். இந்த இடத்துல இந்த ஸ்கேல் வச்சுட்டு இருக்கணும், இந்த ஸ்கேல் இங்க இருக்கணும், இங்க வச்சிருக்கேன். இப்ப இங்க வச்சிருக்கேன்னா இங்க இருக்கு இல்லையா? இருக்குன்னு சொல்லலாம். இப்ப இந்த பக்கம் அந்த ஸ்கேல் இருக்கா? இல்ல இல்லையா? இல்லைன்னு சொல்லலாம். சுவாமி அங்கேயே சுவாமி இல்லைன்னு சொல்லணும், இங்க இல்லையனோ அது இல்லைன்னு சொல்லணும். தேவையே இல்லை சுவாமி. எங்க இருக்கோ அது இருக்குன்னு சொன்னா போதும். அதை அவங்க ஒத்துக்க மாட்டான். சப்தபங்கி வாதம்னு பேரு. இங்க இருக்குன்னா இருக்குன்னு சொல்லலாம், இங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லலாம். அப்ப பேனா இங்க இருக்குன்னு சொல்லும்போது இருக்குன்னு சொல்லலாம், இங்க இல்லையனோ அங்க இல்லைன்னு சொல்லலாம். அதனால இல்லைன்னு சொல்லலாம். ஒரே சமயத்துல இந்த இடத்துல பாருங்க, இருக்குன்னு சொல்லலாம் இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? இப்ப ஒரே சமயத்துல இருக்கு இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா? சொல்லலாம். ஆனா இதுக்கு அதனால் இங்க இருக்குன்னு சொல்லலாம்னு இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நான் ஒரே சமயத்துல இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது இல்லையா? அதான் சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம். ஒரே சமயத்துல இருக்கு இல்லை ரெண்டையும் சேர்த்து சொல்ல முடியுமா? ஒரு க்ஷணமாவது ஆகுமோனும். ஒரு க்ஷணமா இருக்கு இல்லை
இருக்கு இல்ல, என்ன சொன்னாலும் வரவே வராது அது. அப்ப அதுதான் அவன் சொல்லிட்டு இருக்கான். ஒரே சமயத்தை சொல்ல முடியாது இல்லையா? இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம், இருக்குன்னு சொல்லலாம், இருக்குன்னு சொல்லலாம், சொல்ல முடியாது சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம், சொல்ல முடியாது சொல்லலாம். ராமானுஜர் பார்த்தாரு, நீ இப்படியே பேசிட்டேரு, எங்கேயும் நீ போறதுல இங்கேதான் இருக்க போற, எங்கேயும் போறதுல நீ இங்கேதான் இருக்க போற அப்படின்னு என்ன இப்படியே பேசிட்டு பரம்போது உனக்கு தெரிய போறது இல்ல, ஒன்னும் தெரிய போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவனுக்கு மோட்சத்துக்கு வழியே கிடையாது. இது யாருது? இதான் ஜெயினனுடைய நிலை. சமண மதத்தவர்கள் ஜெயினுடைய. அடுத்து வைசேஷிகன். வைசேஷிகன் மதம், இவருடைய மதம் என்ன? பாஷாண கல்பம்னு பேர். இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். திருவாய்மொழி வரைச்சு முதல் சியப்பதிப்படி, இரண்டாவது சியப்பதிப்படி, மூன்றாவது சியப்பதிப்படி, இதெல்லாம் இந்த வியாக்கியானம் வரைச்ச ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்க போறார். ராமானுஜ நூற்றந்தாலும் வரப்போறது. பார்த்தான் அரிசமயங்கள் பதைப்பயிர் பார் முழுதும் போர்த்தான் புகழ்கன்னு அந்த இடத்துல வரும்போது அங்க ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு. அங்கெல்லாம் வரும்போதுலாம் வரப்போறது. அப்ப பார்ப்போம். சுமாரதான் பார்க்க போறோம். ஆனா இதுக்குன்னு ஸ்ரீபாஷன் ரொம்ப நாள் எடுத்துட்டேன். இதுக்கு பிரதானம் வந்து ஸ்ரீபாஷன் தான். அதாவது பிரம்மசூத்திரம். பிரம்மசூத்திரத்துல வியாக்கியானத்தை தான் பிரதானம் எடுத்திருக்கார். இதுதான் நம்ம ஓரளவுக்கு பார்ப்போம். இப்ப வைசேஷிகன். வைசேஷிகன் என்ன? பாஷாண கல்பம். கல்லு போல கட்ட போய் ஆயாச்சுன்னா மோட்சம் அர்த்தம். சில பேர்ல பேசாம டிவி உட்காந்துட்டே இருக்கா பாருங்க, என்ன நடந்தாலும் அப்படி அசைய மாட்டான், அப்படியே இருக்கா பாருங்க, அவ மோட்சத்துக்கு போயிட்டான்னு அர்த்தம். அப்பன்னா என்னன்னா அகல்யா கல்லாயிடுச்சனும் அவ மோட்சத்துக்கு போயிட்டான்னு அர்த்தம். ராமனுடைய திருவிடுபட்டு அப்ப நம்ம வந்து பெண்ணாயிட்டா அது வேற விஷயம். இவனுக்கு கல்லு போல கட்டு போல ஆயிடுச்சுன்னா மோட்சம் போனான்னு அர்த்தம். இது ஒரு மதம். கல்லு போல மோட்சம் இருக்கான்னு நினைக்கிறேன். சில பேர் அபிப்பிராயம் இதுன்னா, சில பேர் அது என்ன, ஏன் அந்த அபிப்பிராயம்னா, அப்ப சந்தோஷப்பட வேண்டாமா சுவாமி? வேண்டாம். ரொம்ப துக்கப்பட்டவனுக்கு, ரொம்ப துக்கமா இருக்கு பாருங்க, ரொம்ப துக்கப்பட்டவனுக்கு துக்கம் இல்லாத நிலை அடைஞ்சிட்டோன்னு வச்சுக்கேன். துக்கமே இப்ப ரொம்ப துக்கப்பட்டேன் சுவாமி, இப்ப துக்கமே இல்ல இருக்கியா, துக்கம் இல்லாத நிலை வந்துருத்தனாலே அது அது சுகமா நினைக்கிறான, சந்தோஷம் நினைக்கிறானே, அது சுகம் இல்லை, அது துக்கம் இல்லை. துக்கம் இன்மை என்பது சுகம் ஆகாது. கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டிருந்தார் சுவாமி, இப்ப சிரமத்துல இல்ல சுவாமி, சமம் இல்லாம இருக்கார். சமம் இல்லாத இருக்கிறபடியாலே அது சுகம்னு சொல்ல முடியுமா? சுகம் கிடையாது, அது சுகம் ஆகாது. ஏன்னா சுகம் துக்கம் இன்மை என்பது பூஜ்யத்தின் நிலை, 0 துக்கம் இன்மை என்பது 0 அந்த நிலைக்கு வந்துடும். அதன் பிறகு சுகப்பட்டாதான் சுகம். இவன் சொல்றது என்ன? பாஷாண கல்பம், கல்லு போல கட்ட போல ஆயிடுச்சுன்னா அதான் சுகம். ஒண்ணுமே இல்லை, என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே இல்லையே. அப்ப சுகப்பட்டதும் சுகம். அவன் சொல்வது பாஷாண கல்பம் ஆயாச்சுன்னா மோட்சம் என்பது அனைத்து நிக்கிலமான தோஷங்கள் நீங்க பெற்று ஆச்சரியமான ஆனந்தம் காத்துட்டு இருக்கு. அனுபவ பிரீத்திகாரது கைங்கரியம் அவனுக்கு இருக்கு. எத்தனை என்னென்ன கைங்கரியங்கள் இருக்கு, என்னென்ன நிலைகள் இருக்கு. சமஸ்த கல்யாண குணாத்மகன் அப்படி இருக்க செய்து அவனுக்கு கைங்கரியம் பண்ண பண்ண அனுபவ பிரீத்திக்கார கைங்கரியம் ஏற்படுது, ஆனந்தம் ஏற்படுதுனோ. ஊகா ஊகா அகமன்னம் அகவண்ணம் அகவண்ணம் அகமன்னாதோ அகமன்னாதோ இதுல ஏற்படுறதுனோ. அப்படி இருக்க செய்து அதுதான் ஆனந்தமே தவிர அதை விட்டு துக்கம் நீங்க பெற்றாலும் ஆனந்தம் நினைக்கிறாரனோ. அப்ப துக்கமே மட்டும் சொல்லணும் இல்லையா? மேலும் சரி சுவாமி, மேறு போகும் கல்லு போல ஆகிறதுக்கு யார் சுவாமி நினைப்பா? ஒருத்தர் வந்தார், சுவாமி பாஷாண கல்பம் போல ஆகணும், ஆனா அதுக்கு தகுந்த நீங்க பிரயத்தனம் பண்ணுங்க. என்ன பண்ணணும்னு கேட்டோம். ஒண்ணு இல்ல, காலட்சேபம் நன்னா கேளுங்க. காலட்சேபம் நன்னா கேட்டேன்னா நீங்க கல்லு போல ஆயிடுவேன்னா யாரா காலட்சேபம் கேட்க வருவாரா? காலட்சேபம் கேட்டா எனக்கு சுகமா இருக்கு சுவாமி, என்ன ஆயிடுது? கல்லு போல ஆயிடுது. பாஷாண கல்பம் போல அதான் எனக்கு மோட்சம் அப்படின்னா யாரு காலட்சேபம் கேட்க வருவா? ஒருத்தரும் வரமாட்டால. காலட்சேபம் கேட்டாச்சுன்னா எனக்கு என்ன செய்வை கொண்டு போய் கைங்கரியம் கிடைக்கணும் சுவாமி, அதுக்காக கேட்டு இருக்கேன். அப்ப அது என்ன பண்ணா கிடைக்கணும்? அது சொல்றதுனோ பண்ணுங்கோ பண்ணுங்கோ, நீங்க பாஷாண கல்பம் ஆயிடு, கல்லு போல கட்ட போல ஆயிடுவேன்னா ஒருத்தரும் வர போறது இல்ல. இப்பவே வரல, அது ஒன்றும் கேட்க வேண்டாம் இல்லையா? எதுக்கு சொல்றேன்? அந்த மாதிரி இருக்கச்சு அப்ப முயற்சி பண்ண யாரும் மாட்டா இல்லையா? இது வைசேஷிகனுடைய நிலை. அதுக்கப்புறம் சாங்கியன். சங்கியானா புத்தி. சாங்கிய யோகம்னு 18 அத்தியாயத்துல ஒரு அத்தியாயம் சாங்கிய யோகம் பகவத்கீதையில. சங்கியான புத்தி, புத்தியார மோட்சம். இதுக்கு சாங்கிய மதம்னு பேரு. இதுக்கு பிரவர்த்தகாச்சாரியர் கபிலாச்சாரியர் தான். பிரவர்த்தகாச்சாரியர் கபிலாச்சாரியர் அவளுக்குள்ள 2 பிரிவு உண்டு. நிரீஸ்வர சாங்கியன், சேஸ்வர சாங்கியன் 2 உண்டு. பின்னாடி வரைச்சு எல்லாத்தையும் சொல்றேன். நிரீஸ்வர சாங்கியன்,
சேஸ்வர சாங்கியன் 2 பேர் உண்டு. இவருக்கு என்னன்னா, சாமானியா நம்ம சம்பிரதாயத்துல 3 ஒத்துண்டு இருக்கும், சித்து அச்சித்து ஈஸ்வரன். ஆனா இவர் ஒத்துண்டது 2 தான் ஒத்துண்டு. ஈஸ்வரனை ஒத்துக்கல, பகவானை ஒத்துக்கல. சித்துண்டு அச்சித்துண்டு 2 பேர் இருக்கல. இப்போ இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்குது. என்னன்னா, நான் சம்பாதிக்கிறேன், யாரோ ஒருத்தர் பணம் கொடுத்தா அவ வந்து தலையை பண்ணி போட்டு இருக்கா, சாப்பிட்டு இருக்கேன். குறுக்க ஏன் சுவாமி பெருமாள் வேண்டாமே, நான் உழைச்சுட்டு இருக்கேன், என்னுடைய உழைப்புக்கு தகுந்த அப்புறம் ஊதியம் கிடைக்கிறது, அந்த ஊதியத்தை கொண்டு போய் எங்கோ கொடுக்குறேன், அவர் தலையை பண்ணி போடுறார், நான் சாப்பிடுறேன், இதோட சரியா போச்சு. அப்ப என்னன்னா, அச்சித்து இருக்கு சித்து இருக்கு. அச்சித்து என்னது, நான் கைகாலெல்லாம் இருந்தாலும் அச்சித்துன்னு இந்த அச்சித்தை வைத்துக் கொண்டு நான் ஓடி ஆடி சம்பாதிக்கிறேன். சித்து இந்த ஜீவாத்மா நல்ல ஞானத்தாட நான் வந்து பண்றேன், அது சம்பாதிச்சு வச்சுன்னு சாப்பிடுறேன், போருமே. அப்ப ஈஸ்வரன் வேண்டாமே அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? அப்படின்னா இது அவனுடைய மதம். நம்ம சம்பிரதாயம் இருக்கிற 3 தத்துவங்கள் உண்டு, சித்தத்துவம் அச்சித்தத்துவம் ஈஸ்வர தத்துவம். அவளுக்கு என்ன ஈஸ்வர தத்துவமே கிடையாது, சித்தத்துவம் அதுதான். அவன் மதத்துல இன்னும் இவன் சொர்க்கத்தை சிந்திக்க வேண்டாம். சரி சுவாமி, இவன் மதத்துல யாரு மோட்சத்துக்கு போவா? சித்து மோட்சத்துக்கு போறதா அச்சித்து மோட்சத்துக்கு போறதா இதுவரைக்கும் தெரியல. சாங்கிய மதத்துல கபிலாச்சாரி தெரியும். கபிலாச்சாரி யார் தெரியுமா? பகவான் தான் கபில அவதாரம் பண்ணார். கபிலராக அவதாரம் பண்ணதே பகவான் தான், ஆவேச அவதாரம் பேரு. அப்படி இருக்க செய்தியும் அங்க என்ன ஆச்சு, யாருக்கு மோட்சம், சித்துக்கு மோட்சமா அச்சித்துக்கு மோட்சமா இன்னும் தெரியல. அந்த மதத்துல இன்னும் தெரியாதபடியாலே அதுவும் பொருந்தாது. அப்ப என்னது, இது வந்து சாங்கிய மதம் பொருந்தாதுன்றாரு, சுருக்கமா பார்த்தோம். அதுக்கப்புறம் கடைசியா மாயாவாதம். மாயாவாதம் அத்வைத மதம். மாயாவாதி என்பது லோகத்துல ரொம்ப பார்க்கக்கூடிய வஸ்து எல்லாமே பொய். அடியெல்லாம் உங்களை பார்த்துட்டு இருக்கணும், நீங்களும் பொய். நீங்களும் அடியனை பார்த்துட்டு இருக்கணும், அடியனும் பொய். அப்ப இது சுவாமி பிரம்ம உண்மை, பிரம்ம சத்தியம், ஜெகத் மித்யா, ஜீவோ பிரம்மைவ நாபரகா, இது வேதாந்த டிண்டிமகா. அத்வைத்த மதம் இந்த மதம். அதுதான் மாயாவாத மதம்னு பேரு. இந்த மதத்துக்கு மாயாவாதி மதம்னு பேரு. பிரம்ம மட்டுமே சத்தியம், ஜீவனும் பிரம்மனும் ஒன்று. ஜீவனும் அகம் பிரம்மாஸ்மி சாஸ்திர வாக்கியமே இருக்கு. ஜீவனும் பிரம்மனும் ஒண்ணு, மற்ற யாரும் இல்லை. அப்ப ஜெகத் அத்தனையும் பொய், காணல் நீரை போல. அப்படியே ஹைவேஸ்ல போயிட்டு இருப்போம், மத்தியானம் 12 மணிக்கு கார்லயோ இல்ல நடந்து போறச்சே, தூரக்க தண்ணி இருக்கிற மாதிரி நன்னா தெரியும் நமக்கு. சரி, தாகமா இருக்கவே தண்ணி குடிக்கலாமு கிட்டக்க போயாச்சுன்னா தண்ணியே இருக்காது. அது பேர் காணல் நீர் பேர். ஆனால் தண்ணி நமக்கு தெரியறதுனும் தெரிஞ்சு சுவாமி கிட்டக்க தண்ணி இருக்கா. அதே போல இந்த ஜகத்தே உண்மை உண்மைன்னு நினைச்சுட்டு இருக்காரு, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப காணல் நீர் இன்னைக்கு தெரிஞ்சு தோணும், நாளைக்கு திரும்பி மறுபடியும் நீங்க அதே மாதிரி போனேன்னா அப்பவும் அதே மாதிரி தெரியும். நேற்றுக்கு தான் தெரிஞ்சுட்டு அது காணல் நீர் சுவாமி, அது தண்ணியே இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அங்க தண்ணி தெரியப்படாதுன்னா தெரியும். அதே போல இந்த ஜெகத்துல இருக்கிறவா நீங்க நானு வஸ்துக்கள் எல்லாமே உண்மையா தெரியறது தெரியாது, உண்மை இல்ல பொய் எல்லாமே. பிரம்ம சத்தியம், பிரம்ம மட்டுமே சத்தியம், ஜெகத் மித்யா, ஜீவோ பிரம்மைவ நாபரகா, இது வேதாந்த திண்டிமகா அப்படின்னா எல்லாம் மாயா. மாயா 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 சபரிவிதமான பிரம்மம் பிரமித்து இருக்கு. பிரம்மத்துக்கே மாயை முடிந்துட்டு, பிரம்மத்துக்கே மாயை முடிந்து. அதனால இத்தனையா தெரியுது, இது இத்தனையும் உண்மை உண்மைன்னு நினைக்கிறது. அந்த மாயை விலகியாச்சுன்னா, மாயை விலகிறதுன்னா ஐக்கிய ஞானம் ஏற்படணும். சில பேர் என்ன சொல்ல, திருப்பானாழ்வார் பெரிய பெருமாளோட ஐக்கியமாயிட்டார், ஆண்டாள் பெரிய பெருமாளோட ஐக்கியமாயிட்டார். ஐக்கியம்லாம் ஒண்ணும் கிடையாது. ஐக்கிய ஞானம் என்ன, நானும் அவனும் ஒண்ணு. அந்த ஞானம் வந்துட்டுன்னா, அந்த ஞானம் வந்துட்டுன்னா மோட்சம். அவெல்லாம் ஸ்ரீவைகுண்டம் தனியா ஒத்துக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு அவதான் வைகுண்ட ஏகாதசியில கொண்டாடிட்டே இருக்கா. அவளுக்கு ஸ்ரீவைகுண்டம் இருக்கா சுவாமி என்ன இல்ல, ஏ சுவாமி கொண்டாடுறதே தெரியுது இருக்கட்டும் அப்படிங்கச்சே. அப்ப மோட்சம் அதுவே. அவளுக்கு என்னன்னா அந்த ஞானம் வந்துருச்சுன்னா மோட்சம். அந்த சரி சுவாமி, அந்த ஞானம் வந்து மோட்சம் போடுவா யாரா இருக்காளா? யாரா இருக்காளா? பிரம்ம ஒண்ணுதான் சுவாமி, விளக்கும் கிடையாது. அப்ப பிரம்ம மோட்சத்துக்கு போயிடுச்சா? மோட்சத்துக்கு போய் தெரிந்த பிரபஞ்சமே இருக்கப்படாது, இதெல்லாம் யாருமே இருக்கப்படாது. இன்னும் அத்வைத சம்பிரதாயம் பிரகாரம் இன்னும் மோட்சத்துக்கு யாருமே போகல. இது வரைக்கும் யாருமே மோட்சத்துக்கு போகாத ஒரு சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ண மாட்டான். இது சொல்ல வந்தேன்னா, அப்ப இது அது மட்டும் இல்ல, பிரம்மத்தை தவிர தத்தனையும் பொய் தானே, எது எல்லாமே பொய். சரி, இப்ப அடியே தான் பிரம்ம இல்ல ஏற்றுக்கல் பிரம்ம வச்சுக்கோ. இப்ப சொல்லிட்டேன்னு வச்சுக்க,
பிரம்ம தவிர மத்த அத்தனையும் பொய்ன்னு சொன்னேன். அப்ப என்னுடைய வாக்கு உண்மையா பொய்யா? வாக்கு உண்மையே சொன்னேன்னா அப்ப நான் ஒண்ணுதானே இருக்கணும். ஒண்ணு என் வாக்கு இருக்கணும். பிரியத்துக்கு ஒண்ணு சொல்லிடுறேன். அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணான் கீதைய கண்ணன். கண்ணன் பகவத்கீதையில் அத்வைதத்தை உபதேசம் பண்ணியிருப்பானா? என்ன உபதேசம் பண்ணியிருப்பான்? ஒரே மாயாவாதி சொன்னார், அத்வைதம் தான் உபதேசம் பண்ணார். அப்ப யாருக்கு உபதேசம் பண்ணார்? ஒருத்தர் தானே இருக்கணும். பிரம்ம ஒருத்தர் தானே இருக்கணும். ஆமா, அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணார். இப்ப என்ன பண்ணும்? அர்ஜுனன் இருக்கணும் அல்லது கண்ணன் இருக்கணும். இந்த உபதேசத்தை கேட்ட உடனே முதல்ல கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கணும், சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்கணும். அத்வைத சம்பிரதாய பிரகாரம் காலட்சேபமும் பண்ண முடியாது. ஏன்னா சொல்றவா ஒருத்தர் இருக்கணும், கேட்கவா குறைந்தபட்சம் ஒருத்தராவது இருக்கணும். அப்ப ரெண்டு பேரும் வந்து இருக்கணும். ரெண்டாவது வந்தாலே அத்வைத்தம் அடிபட்டு போயிடும். அது மட்டும் இல்ல, சரி சுவாமி இங்க இவர் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு? பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், மத்ததுன்னா இதுக்கு எங்க பிரமாணம் இருக்கு? வேதம் தான் பிரமாணம். அந்த வேதம் உண்மையா பொய்யா? உண்மைன்னு சொல்லியாச்சுன்னா பிரம்மத்தை தவிர இன்னொன்னு இருக்குன்னு அர்த்தம். பொய்ன்னு சொல்லியாச்சுன்னா பொய்யான ஒரு வேதத்தை கொண்டு மெய்யான ஒரு விஷயத்தை ஸ்தாபிக்கிறேன். நியாயமா? இதுதான் மாயாவாதம் அப்படின்னு சொல்லிக்கிற. இத சாஸ்திரத்தோட ஸ்ரோதவியோ மந்தவியோ திரட்டவியோ ஜிஸ்தாதவியோ அந்த மொத்தமே வேதமே மாயை. அப்ப அது என்ன? உபாசன மாயை. இது சொன்ன எதுவுமே மாயை மாயை. இத சொன்ன கொடுத்த ஆச்சாரியனும் பொய், சிஷ்யனும் பொய் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி இருக்கு, யாருமே உண்மையை தெரிவிக்கலையா? அப்ப பரமபதம் போய் போகிறான்ற பேச்சுக்கே இடமில்லை. ஏன்னா வாதம் அப்படிதான் இருக்கு, சாஸ்திரமே சொல்லி இருக்கு. அப்படி இருக்க செய்த அதெல்லாம் விவகாரத்துக்காக இருக்காம தவிர இத்தனை அவர. ரெண்டாவது அவள் ரெண்டு பிரம்மத்தை ஒத்துருக்கா. சகுன பிரம்மம் அவர பிரம்மன் ஒண்ணு. அவர பிரம்மம் சகுன பிரம்மம், அதாவது ரெண்டு பிரம்மம் சிருஷ்டிச்சு வச்சுட்டு இருக்கா. ஒண்ணு பிரம்மம் ஒண்ணுதான், ஏகோகவை நாராயணாசு நப்ரம்மா நேசானகா நேவே தீபா பிரிதி காரணத்து தேயகதான் சொல்லியிருக்கு தவிர காரணங்களை தியானிப்பாயின்னு சாஸ்திரம் சொல்ல. யார் காரண வஸ்தோ அந்த காரணத்தை உபாசிப்பான்னு சொல்லியிருக்கலையா? இவர் ரெண்டு பிரம்மத்தை சிருஷ்டிக்கிறார், அவர பிரம்மம் சகுன பிரம்மம். சகுன பிரம்மன்னா நம்ம கண்ணால பாக்குறோமோ, ராமகிருஷ்ண அவதாரம் சகுன பிரம்மம். அந்த சகுன பிரம்மம் தாழ்ந்த பிரம்மம், தாழ்ந்த பிரம்மம். நிர்குண பிரம்மமா இருந்ததான் உயர்ந்த பிரம்மம், நிர்குண பிரம்மமா இருந்ததான் உயர்ந்த பிரம்மம். அப்ப என்ன, நீ இந்த மாதிரி சகுன பிரம்மத்தை உபாசிக்கணும்னா இந்த ராமனையோ கண்ணனையோ அதே மாதிரி வராகனையோ என்ன உபாசிக்கணும், சேவிக்கணும். சேவிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சுவாமி கிடைக்குன்னா, பிரம்மத்துக்கு குணம் இல்லை, பிரம்மத்துக்கு ரூபம் இல்லை, பிரம்மத்துக்கு உருவமே கிடையாது, பிரம்மத்துக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுட்டா அது மோட்சம். ஆலட்சேபம் கேட்டு எல்லாம் உண்டு 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 அவாப்த சமஸ்தகாவன் அகிலஹேய பிரத்யநீகன் சமஸ்த கல்யாண குணாத்மகன் சாஸ்திரம் கோஷிக்கிறது அதெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டா மோட்சம். அவாழ்தான் தெரிவிக்கிறாரியா? அப்ப விவகாரிக பிரம்மம் என்பது அப்ப வேத வாக்கியம் மட்டும் எல்லாம் விவகாரமே இருப்பதுனால அதுவும் ஒவ்வாது. அப்ப என்னது? மாயாவாதி மதமும் ஒவ்வாது. அதுக்கப்புறம் பாஸ்கர மதம்னா கர்ம ஞான சமுச்சயம் மோட்சம். இந்த பாஸ்கர மதம்னா இதுவும் அத்வைத்தம் தான். அத்வைத்தத்திலேயே 3 பிரிவு உண்டு, சங்கர பாஸ்கர யாதவ. இவ 3 பேரும் அத்வைத்தம். அவளுக்குள்ள பிரிவு உண்டு. என்னமோ வைஷ்ணவத்தை தான் பிரிவு இருக்குன்னு, சைவத்திலேயே உண்டு பிரிவு. வீட்டுல 4 பிரிவு இருக்கு, 1 2 இல்லை. வைஷ்ணவ இவ என்ன சுவாமி காஞ்சிபுரத்தை சண்டை போட்டுக்கிறான், இப்படிலாம் போட்டுக்கிறான் அப்படிலாம் போட்டுக்கிறான். அந்த பிரிவெல்லாம் வெளில வர்றதில்லை, உள்ளுக்குள்ளேயே உள்ளிக்கிற. நமக்கு என்னன்னா நமது பிரசித்தமா இருக்கிறதுனால வெளில வந்துடும், இருக்கட்டும். அப்படி இருக்க பாஸ்கர மதம் என்ன சொல்றேன்னா, கர்மஜான சமுச்சயம் மோட்சோபாயன்றார். கர்மமும் ஞானமும் சேர்ந்துட்டன மோட்சத்தை கொடுக்குனார். அதே போல யாதவ பிரகாச மதம், இவெல்லாம் சாஸ்திர சம்மதமான மதம். இது இந்த மதத்துக்கு வந்து குதிர்ஷ்டு மதம்னு பேரு. மேல வரைச்ச ஏன்னா இந்த இதுல வரைச்ச சொல்றேன், திருவாரூர் சேப்பதிப்படி வரைச்ச சொல்றேன். அப்ப இதெல்லாம் குதிர்ஷ்டு மதம்னு பேரு. சங்கர மதம், பாஸ்கர மதம், யாதவ மதம், இந்த ரெண்டும் என்ன சொல்றதுன்னா, இதுல பாஸ்கர மதம் யாதவ மதம்னு என்ன சொல்றது, கர்ம ஞான சமச்சியம். ஒருத்தருக்கு கைகால் இருக்கு, இன்னொருத்தருக்கு ஞானம் இருக்கு, ஒருத்தர் குருடன், ஒருத்தர் நன்னா, இன்னொருத்தர் நொண்டி. ஒருத்தர் குருடன், ஒருத்தர் நொண்டி. குருடனுக்கு கண்ணு தெரியல, நொண்டிக்கு காலால் நடக்க முடியல. கண்ணு தெரியாதவன் என்ன பண்ணா,
என்ன தெரியாது என்ன பண்ணா, அவன் இந்த நொண்டிய தான் மேல உட்கார சொல்லிட்டான். எங்க போகணும் அங்க கொண்டு போய் சேர்க்கிறேன், உனக்குதான் கண்ணு தெரியுமோனோ. நொண்டி கண்ணு தெரியும், ஆனா கால் நடக்க முடியாது. நீ சொல்லிட்டே இரு, நான் இடது பக்கம் வலது பக்கம் திரும்பி திரும்பி சொல்லிட்டே இரு, நான் போயிட்டே இருக்கேன், போய் செஞ்சுடலான். இதுதான் அவ சொல்றது. கர்ம ஞான சமுச்சய மோட்ச பாயின்னு தெரிவிக்கிறார். பக்தி மோட்சம் கொடுக்கணும் அத்தனை சாஸ்திரம் சொல்லியிருக்கு. பக்தி ஞான விசேஷகா, பக்தி தான் மோட்சம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா இவர் அதை ஒத்துக்கல. கர்ம ஞான சமுச்சயம் தெரிவிக்கிறா இல்லையா, அப்படி இருக்கச்சது அந்த வேதத்துக்கு புறம்பாக சொன்னா இல்லையா, வேதம் சொல்லியிருக்கு. இவாலாம் வேதத்தை ஒத்துண்டவா அதான் சொல்லிட்டு இருக்க. ஏன்னா யாராட்ட எப்படி எப்படி பேசணும்னு ரொம்ப முக்கியம். ஏன்னா வேதத்தை ஒத்துண்ட மதமா இருந்தா வேதத்தின் பிரகாரம் பேசணும். வேதத்தை ஒத்துக்கொள்ளாம தான் இருக்கணும். ஒத்துக்கொள்ளாம 11 மதம், ஒத்துக்கொண்ட மதம் 6 மதங்கள். 6 மதங்கள் வேதத்தை ஒத்துண்ட மதம். ஆனா குதிருட்டி மதம் வேதத்தை ஒத்துக்கொண்டு தப்பான அபிப்பிராயத்தை கொடுக்கிறது. மித்த 11 மதங்கள் வேதத்தை ஒத்துக்கொள்ளாத பாக்கிய மதம்னு பேரு. அங்கமா பாக்கியம்னா சங்கி எந்த மதங்கள், இந்த சங்கர் மதம்லாம் வேதத்தை ஒப்புக்கொள்ளாத மதம். அப்படின்னா பசுபதி மதம் அதெல்லாம் வேதத்தை ஒத்துண்ட மதம்னா அதெல்லாம் வேதத்தை ஒத்துக்காத மதம். அந்த மதங்கள்லாம் வேற விஷயம். இப்ப வேதத்தை ஒத்துண்டாரணும், வேதம் பிரகாரம் விட்ட பேசணுமோனோ, இவன் பேசணும் அது ஒத்துக்கல. கர்மஞான சமுச்சயம் என்கிறாயே, சாஸ்திர விரோதமா பேசுறியே. யாரோ ஒருத்தர் நாஸ்திகன் பேசுறாம பேசிட்டு இருக்கிய, நீ சாஸ்திரத்தை ஒத்துண்டு இந்த மாதிரி பேசலாமா, இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னா இவன் இப்படிதான் சொல்றான். இவர்கள்லாம் வேதத்தை ஒத்துண்டார்கள். வேதத்தை பத்தி தான் இவன் சொல்லியிருக்க, நீ கர்மஞான சமுச்சயம் அது பொருந்தாது, அது பொருந்தவே பொருந்தாது. ஏன்னா நீ கர்மஞான சமுச்சயத்தாலே மோட்சம்னு சாஸ்திரம் சொல்லலையே, பக்தியோ இல்ல பிரபக்தியோ தானே சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்படி இருக்காச்சு நீ இது மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு அதுவும் பொருந்தாதுன்னார். அடுத்து கடைசியா பசுபதி மதம், அது என்ன மேற்கொண்டு இதோட இந்த தர்மபூத ஞானத்தை முடிக்கிறார். முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன நம்ம விஷயம் என்ன சுவாமி, ஜீவாத்மா இது வரைக்கும் நாம யாரும் தெரிஞ்சுக்கவே இல்லை. இனிமேதான் நாம யாரும் தெரிஞ்சுக்க வரோம். நாளை தினம் பார்ப்போம். நாளை தினம் சாயங்காலம் உண்டு. ஆழ்வாரம் பெருமானாற்றிய துடிலேசனும் ஆச்சாரியன் திருடிலேசனும் பாகவதாவில் திருவடிகளே சரணம். சந்தேகம் எதா இருந்தால் அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்க. ಧನ್ಯ ಸ್ವಾಮಿ ಭಾಗ್ಯ. ಧನ್ಯಶ್ರೀ ಸ್ವಾಮಿ ದೇವರ ಸೇರಿಸಿದೆ ಸ್ವಾಮಿ. स्वामी श्रीनिधे रामानुजाय. சொல்லுங்க கிருஷ்ணா. சரியா கேட்கலையே. இல்ல ஏதோ டிஸ்டர்பன்ஸா இருக்கு. சொல்லுங்க சுவாமி. சுவாமி இப்ப இந்த வடகலை தென்கலை இதுல அந்த ஆத்மார்ப்பணம் அப்படின்னு ஒண்ணு வருது இல்ல, ஆத்ம சமர்ப்பணம்னு பேரு. ஆத்ம சமர்ப்பணம், ஆத்மாவை சமர்ப்பிப்பது. அதுக்கு 5 அங்கம் இருக்கு. ஆத்ம சமர்ப்பணம்ன்றது அங்கி, இது அந்த 6ம் சேர்ந்து ஒரு அங்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த தேசிக சம்பிரதாயத்துல அப்படி இருக்கு. இங்க பிள்ளை லோகாச்சாரி இதுல அந்த ஆத்ம சமர்ப்பணம், அது மத்ததெல்லாம் ஓகே, அந்த பிடிச்சதை செய்யணும் பிடிக்காத செய்யக்கூடாது, பட் ஆத்ம சமர்ப்பணம் கண்டிப்பா வேண்டும்ல. அது ஏன் அந்த சமர்ப்பணம்ன்றது எப்படி வேணும்? ஆத்மா என்னுடையதா இருந்ததுன்னா சமர்ப்பிக்கிறதுக்கு இல்லையே. என்னுடைய வஸ்துவம் தான் அவங்ககிட்ட கொண்டு போய் சமர்ப்பிக்கலாம், என்னுடையது கிடையாது. அப்ப என்னுடையது எல்லாரும் கட்சி நான் சமர்ப்பிக்கணும் இப்படி வரும். ஆனா வரும், என்கிட்ட இருக்கு இல்லையா, என்கிட்ட இல்லாத வரும். வரும்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, வரும் வந்த உடனே திரும்பி இன்னொரு ஞாபகம் வரும், இல்லையே என்னோடது கிடையாது அப்படின்ற எண்ணம். இந்த 2 எண்ணமும் மாறி மாறி வரும். இந்த 2 எண்ணமும் மாறி மாறி வரும். ஆனா இந்த ஆத்ம சமர்ப்பம் என்பது சம்பாவித ஸ்வபாவங்கள். எனக்கு சரணாகதி பண்ணி முடிச்ச உடனே தன்னிடையே இதெல்லாம் ஆணுக்குள்ளிய சங்கல்பகா பிராதிக்குள்ளிய இந்த நெல்லு குத்த எப்படி வேர்வை வருதோ அதே போல தன்னிடையே எனக்கு கிடைச்சிடும். அதே போல இந்த ஆத்ம சமர்ப்பணம் கூட என்னுடையது கிடையாது, சரீரமும் அவனுடையது, இந்த ஆத்மாவும் அவனுடையது.
அப்ப நான் எங்க சமர்ப்பிப்பேன்? அப்ப ஆத்மா நான் தானே சுவாமி அங்க மோட்சத்துக்கு நான் கைங்கரியம் பண்றேன்னா சொத்துக்குரியவன் நம்ம எடுத்துட்டு போறோம். அவ்வளவுதான். நம்ம என்ன இருக்கிறோம்? நாம மோட்சத்துக்கு போறோம்னு நினைக்கிறோம். அவன் தான் நம்ம அழைத்து கொண்டு போகிறான் என்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா ஆத்மா நம்மளுக்கு வரவே வராது. அந்த எண்ணம் வர்றதில்லை. வராததுக்கு என்ன காரணம்னா இப்படியே ஒழுந்துட்டோம். எத்தனை கோடிக்கணக்கான ஜென்மங்கள் என்னதுன்னு அந்த ஞாபகத்துல இருக்கிறபடியால நமக்கு அந்த மாதிரி ஆயிடுது. உண்மையிலே இந்த ஆத்மாவும் அவனது. இந்த பரசமர்ப்பணம் அவ பண்றது இங்க இந்த பஞ்சசம்ஸ்காரம் பண்றதுலயே வந்துருதா சொன்னது. அப்ப பரன் இல்ல இந்த பரசமர்ப்பணது உனக்கு கிடையாதா? அப்படி எப்படி உண்டு. அது பஞ்சசம்ஸ்காரத்துக்குள்ளேயே சமர்ப்பணம் வந்துடுறது. அது அவ தனியா பண்றா. அவ தனியா பண்றா. இங்க பரசமர்ப்பணம் இதுலயே வந்துடுது. ஏன்னா பரசமர்ப்பணம்ன்ற ஆத்மா சமர்ப்பணம்னு பேரு. அதைத்தான் இங்க தனியா அதைத்தான் இந்த அங்கேயும் அங்கங்களாக வைத்துக் கொண்டு சமர்ப்பிக்கிறார். ஏன் அந்த மாதிரி சமர்ப்பிக்கிறான்னா வியாஜ்ய உபாயம்னு முதல்லயே பார்த்துட்டோமோனும் அதை கொண்டு இங்க சேர்க்கணும். வியாஜ்ய உபாயம்னா நான் பண்ணுவதும் உபாயம், சிறு உபாயம் அப்படின்றதான் தேசிகளுடைய பட்சம், வேதாந்த தேசியுடைய பட்சம். அப்ப சிறு உபாயம் இந்த ஆணுபொழிய சங்கல்பங்கள் சிறு உபாயம் என்கிற ஒரு கணக்குல வந்துடுது. அப்ப இவரு அதையும் உபாயம் சிறு அங்கம்னு எடுத்துட்டாச்சுன்னா அப்ப தேசிக பட்சமே வந்துடும். பிரலோகாச்சார பட்சம், ஏன்னா பிரலோகாச்சார பட்சம் தான் முதல், தேசிக பட்சம் தான் பின்னாடி. முதல்ல சாஸ்திர சம்மதத்தோடு இருக்கிறது பிரலோகாச்சார பட்சம் தான். ஏன்னா இவருக்கும் அவருக்கும் 60 வருஷங்கள் வித்தியாசங்கள் உண்டு. அதனால முதல் பிரலோகாச்சாரம் தான் பெரியவர். அப்படி இருக்க செய்தே இவர் சொன்னதுக்கு அப்புறம் அவர் வேற அபிப்பிராயம், அவர் இவருக்கு எதிர்த்தட்டா சொல்லணும்ன்ற அபிப்பிராயம் கிடையாது அவருக்கு. அவருடைய அபிப்பிராயம் என்னன்னா ஒண்ணுமே இல்லைன்னா எதுவும் பண்ண மாட்டானே சுவாமி, ஏதோ கொஞ்சம் இருக்குப்பா, நீ பண்ணாதான் உண்டு, நீ ஒரு லைட்டா பண்ணு, ஒரு அடி எடுத்து வை, அவர் 100 அடி வந்துருவார் அப்படின்னு சொல்றா போல சொல்றார். ஆனா இவருக்கும் அதே அபிப்பிராயம் தான். பகவான் தான் பிரதான காரணம், நாம காரணம் இல்லைங்கிற அபிப்பிராயம் வேதாந்த தேசிக்கு பூர்த்திగా அவன ஞாச தசகத்துல ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு முதல் ஸ்லோகத்திலேயே. அதனால அதுல எந்த விதமான மாறுபாடும் கிடையாது. அத பின்னாடி இருக்கிறவாலும் கொஞ்சம் ஊதி 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 பெருசு பண்ணிட்டு அதிகாரி விசேஷனம். அதிகாரி விசேஷனம், அதிகாரி விசேஷனம் என்னது? நான் அதிகாரிய மோட்சம் கொடுத்தா பெற்றுக்கொள்வதற்குண்டான அதிகாரியா நான் இருக்கேன். அந்த அதிகாரிக்கு விசேஷனம் எது? சரணாகதி. சரணாகதி உபாயம் ஆகாது. அப்ப சரணாகதி என்னது? அதிகாரி விசேஷம். அப்ப இது என்னது? சம்பாவித சுபாவங்கள். இது அதிகாரி விசேஷ சம்பாவித சுபாவங்கள். நான் அந்த அதிகாரி ஆயிட்டேன்னா தன்னடையே இது எனக்கு வந்துடுது. இது போல நெல்லு குத்த 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 வேற வந்துடுறதுன்னு வேற வந்திருக்கான்னு பார்த்துட்டு இருக்காளன்னா கிடையாது, குத்திட்டே வந்துட்டே இருக்கு. அதே போல நான் சரணாகி பண்ணி பகவான்கிட்ட அந்த கைங்கரியை பண்ண 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 பகவானை பிடித்தது பண்றேன், பிடிக்காத பண்ண மாட்டேன், இதெல்லாம் தன்னடையே வந்துடுறது. இது ஒரு அங்கமா பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அங்கமா பண்ணியாச்சுன்னா சாத்தியப்படும். எல்லாம் இது ஆச்சார அபிமானமே உத்தாரகம்ன்ற இன்னொரு அந்த ஒரு அது இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கு. அது அந்த கான்செப்ட் இங்க வரல. அதான் சொல்றேன். அதை பத்தி இப்ப 2 பேருமே டீல் பண்ணல போல இருக்கு. இல்ல அது பத்தி டீல் பண்ணிருக்காங்க. திருலோகாச்சார அதை பத்தி பூர்த்தியா டீல் பண்ணிருக்காரு. இது அதுக்கு முன்னாடி அதான் பிரதம பர்வ நெட்டை, சர்ம பர்வ நெட்டை. பிரதம பர்வ நெட்டைன்னா பகவான் தான் உபாயம் நெருக்கிறது. சர்ம பர்வ நெட்டை ஆச்சாரம் உபாயன்றது. சர்ம பர்வ நெட்டையில இந்த கிரந்தத்துல கிடையாது, யதீந்திரமதி தீபிகால. பிரதம பர்வ நெட்டைனா பகவான பத்தின விஷயம் தான் இதுல இருக்கு. அதனால அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்றாங்க 2 பேருமே. சர்ம பர்வ நெட்டையில 2 பேருக்கும் வித்தியாசம் கிடையாது. இல்ல அந்த பரநியாசமோ அல்லது அந்த பஞ்சசம்ஸ்காரமோ அந்த ஆச்சாரியனுடைய திருவடியில நம்மள கனெக்ட் பண்ணுது. அந்த கனெக்ஷன் வந்த உடனே நம்ம ஆட்டோமேட்டிக்கா போயிடுவோம்ன்ற அந்த அதிகாரியை நம்ம வச்சுட்டு இருக்கணும். அந்த தகுதியை எப்பயுமே நம்ம ஒத்துக்கிறாரு. அது வேதாந்தேசம் ஒத்துக்கிறாரு. சிறு வேறுபாடுதான். சிறு புரியத்துக்காக கொஞ்சம் ஓப்பனாவா சொல்லிடுறேன். ஒரு கட்சி இருக்கு, கட்சி ரொம்ப நல்லா இருந்தது, ஒரு 15-20 வருஷமா இருந்தது. 2 பேர் பெரியவாளா இருந்தா
அதுல என்னமோ அவளுக்குள்ள ஒரு பிணக்கு வந்து தனியா வந்துட்டார். தனியா வந்த உடனே அது பிரதானமா இருக்க கட்சியை ஒருத்தர் எடுத்துக்கிட்டாரு. இந்த கட்சியிலிருந்து வெளில வந்த உடனே அந்த கட்சி கொள்கைக்கு இவர் வெளில வந்தோடைய இவருடைய கட்சிக்கு ஏதோ ஒரு கொள்கை கொஞ்சம் மாறுபடணும், அதே கொள்கையே இருக்கப்படாது. மாறுபட்டதான் இது வேற வேற கட்சின்னு சொல்ல முடியும். அந்த மாறுபாட்டை கொடுக்கறதுக்காக தான் பின்னாடி வந்து பண்ணிட்டான். ஆனா அந்த எண்ணத்துல வேதாந்த தேசிகர் பண்ணல. வேதாந்த தேசிகர் சொன்னது காரணம் என்னன்னா, இவன் இப்படியே சொல்லியாச்சுன்னா அவன் தப்பா போயிடுவானே, எதையும் பண்ண மாட்டானே என்கிற எண்ணத்தோடு அவர் அந்த வார்த்தை சொன்னார். அவர் சொன்னது என்ன, இவருக்கு இப்படி பண்ணணும்னு சொல்லியாச்சுன்னா பகவான் சாஸ்திரம் பொய்த்து போயிடுமே, ஓ இவனுக்கு சுவாதந்திரம் இருக்கு, சுவாதந்திரத்தால இவனுக்கு எல்லாம் பண்றான், இவன் தான் பண்றான்றது பொய்த்து போயிடுமே, அதனால அவர் எதுவுமே உபாயம் இல்லைன்னு சொல்றார். இதுதான் வித்தியாசம். ரெண்டு பேரும் உண்மையைதான் பேசியிருக்கான், வெவ்வேறு கோணத்துல உண்மையை பேசியிருக்கான். இதை இவரை வந்து ஊதி ஊதி கருத்துருக்கான். அடியேன் சுவாமி. தன்யோஸ்மி சுவாமி. திருவடி சேர்ச்சுக்கிறேன் சுவாமி. அடியேன் சுவாமி. அடியேன் சுவாமி. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. தேவரே திருவடியை சேவிச்சுக்கிறேன் சுவாமி. நாளை சாயங்காலம் உண்டு.